श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते गोपालार्जुन महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते कुलभूषण महादेशिकाय नमः। श्रीये नमः। श्रीधराय नमः। स्वधर्मज्ञान वैराग्य साध्य भक्तेः कगोचरः नारायणः परं ब्रह्म गीताशास्त्रे समीरितः। यत्पदां घोरुहध्यान विध्वस्ताशेषकल्मषः वस्तुताम् उपजातोऽहं यामुनेयं नमामितम्। स्वधर्मज्ञान वैराग्य साध्य भक्तेकगोचरः नारायणः परं ब्रह्म गीताशास्त्रे समीरितः। கீதை ஸ்மிருதியில ரொம்ப முக்கியமான கிரந்தம். வேதத்தில் இருக்கக்கூடியதான அர்த்தங்களையும் அதனுடைய சிரோபாகம் தலைபாகத்தில் இருக்கக்கூடியதான வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தையும் நமக்கு நல்ல விரிவாக சொல்லக்கூடியதாகவும் தெளிவாக சொல்லக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மிருதி பகவத்கீதை. ஸ்ரீமத் பகவத்கீதை எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினது, தானே ஸ்வயம் அருளினது. 4 கிரந்தங்களை நம்ம அனுசந்தானம் பண்ணணும், அதனுடைய அர்த்தங்களை பரஸ்பரம் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது ஆச்சாரியனுடைய திருவுள்ளம். ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம், ஸ்ரீமத் பகவத் விஷயம், ஸ்ரீமத் கீதா பாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கேன். அதில் ஸ்ரீமத் கீதா பாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு வரோம். கீதார்த்த சங்கிரகத்தை அடியொற்றி தான் பகவத் ராமானுஜர் பிற்காலத்தில் ஸ்ரீமத் கீதா பாஷ்யம் ஏற்படுத்தினார். அதன் விவரணமாக தாத்பரிய சந்திரிகை சுவாமி தேசிகன் ஏற்படுத்தினார். ஆனால் இது எல்லாத்துக்கும் மூலம் கீதார்த்த சங்கிரகம். அதில் 10வது அத்தியாயத்தில் இருக்கும். நம்ம 10வது அத்தியாயத்தில் 7லேருந்து 12 அத்தியாயங்கள் பெருமாளுடைய பெருமையை பற்றி தான் பேசுறது. பக்தி எப்படி, பெருமாளுடைய பெருமையும் பக்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்றது. பக்தர்களுடைய பெருமையும் பெருமாள் பேசுறான். அப்போ பக்தி எப்படி பண்ணணும், பக்திக்கு இலக்காக இருக்கக்கூடிய பெருமானுடைய பெருமை என்ன, அந்த பக்தியை செய்யக்கூடியதான மகாத்மாக்களுடைய பெருமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். 7வது அத்தியாயம் தொடக்கமா இல்லையா? அது 7வது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்படுறது? முதல் 6 அத்தியாயங்கள்ல கர்மயோகம், ஞான யோகம், யோகம், அந்த யோக சித்திங்கிறது ஆத்ம சாட்சா்காரம், ஜீவாத்ம சாட்சா்காரம். அதனால கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகத்துக்கு அங்கங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளம். அங்கம் அது. பக்தி யோகம் தான் எம்பெருமான ஸ்வயமாக கொடுக்க முடியும், தானாக கொடுக்கக்கூடியது பக்தி யோகம். அதற்கு அங்கமாக கர்மயோகமும் ஞான யோகமும். அதனால ஜீவாத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டு அந்த அதிகாரம் ஏற்பட்டு பரபக்திங்கிற நிலை அவனுக்கு அப்பதான் ஏற்படுறது. அந்த பரபக்திங்கிற நிலை ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவன் பக்தி பண்றான். பக்தி பண்றதுனால பெருமாள் திருவுள்ள முகந்து நேரே தன்னை காட்டணும்னு நினைக்கிறான். ஸோ அப்ப 7வது அத்தியாயம் தொடங்க அவனுடைய பெருமைகள்லாம் பேசப்படுறது. அதுல 7வது அத்தியாயம் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றது? ஸ்வயாத்தாத்வியம் பிரகிருத்தியா அஸ்ய திரோதிஹி சரணாகதிஹி பக்தவேதா பிரபுத்தஸ்ய ஸ்ரேஷ்டியம் சப்தம உச்சதே. தன்னுடையதான இயற்கையாக இருக்கக்கூடிய தன்மை, அகிலஹேய பிரத்தனீக கல்யாணைகதான் அஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணா அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபா அப்படின்னு இருக்கக்கூடியதான தனக்கே உட்பட்டதான சில தன்மைகளை பெருமாள் சொல்றான். எல்லாருக்கும் அந்தர்யாமி தான். இந்த லோகம் எல்லாம் சராச்சரமாக, இந்த ஜகத் சர்வமும் எம்பெருமானுக்கு சரீரம். இவ்வளவு உண்மைகள் வெளிப்படையாக இருந்தும் நமக்கு ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? பெருமாள் எல்லா இடத்துலையும் ஒன்றும் தெரியறது இல்லையே. ஏன் அப்படின்னா பிரகிருத்தியா அஸ்ய திரோதி. பிரகிருத்தின்னு இருக்கே, அந்த பிரகிருத்திங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இந்திரிய ரூபமாக இருக்கு, போக பதார்த்த ரூபமாக இருக்கு இல்லையா? ஏதோ போகமா ஒரு பதார்த்தத்தை பார்க்கும் பொழுது அங்க என்ன இருக்கு அப்படின்னா பிரகிருதி தான் மாயா ரூபத்துல உட்கார்ந்து இருக்கு. அதனால்தான் பெருமாள் அங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது. கண்ணுக்கு முன்னாடிதான் தெரியறது, எல்லாமே கண்ணுக்கு முன்னாடிதான் இருக்கு. மரம் இந்திரியங்களை கொண்டு பார்க்க முடியாது, பக்ஷி பசுங்களை இந்திரியங்களை கொண்டு பார்க்க முடியாது. பெருமாளையும் கண்களை கொண்டு இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய பெருமாளும் உண்மையான ஆத்மா
அவருடைய ஞான நிலையில உணர முடியணும். ஏன்னா இயற்கை அப்படிதான் இருக்கு. மரத்துக்குள்ள அந்தராத்மா எம்பெருமான் தான், நாய் பூனைக்குள்ள அந்தராத்மா எம்பெருமான் தான், உங்களுக்கும் எங்களுக்கும் அந்தராத்மா எம்பெருமான் தான். எம்பெருமான தவிர்ந்ததான் இந்த லோகத்துல ஒரு வஸ்துவும் கிடையாதுங்கிறது தான் பிரத்யக்ஷ உண்மையாக இருக்க ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது, ஏன் உணர முடியறதில்ல? பிரகிருத்தியாக திரோதிஹி அப்படி இந்திரியங்கள் ரூபமா, மனசு ரூபமா, போக பதார்த்தங்கள் ரூபமா என்ன பண்றது அப்படின்னா மாயைங்கிறத அப்படியே மறைக்கிறது. எப்படி விலகும்? சரணாகதி. மாமே வயே பிரபஞ்சந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தே அப்படின்னு. அதான் பகவத் ராமானுஜர் தன்னுடைய பிரபத்தி சாஸ்திரமான சரணாகதி கத்தியத்துல மதீய அநாதிகால பிரவருத்த ஸ்வரூபதிரோதானகரீம் விபரீத ஞான ஜனனீம் ஸ்வவிஷயாயாஸ்ச போக்ய புத்தேர்ஜனனீம் தேஹேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்மரூபேண ச அவஸ்திதாம் தைவீம் குணமயீம் மாயாம் தாசபூதः சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசः இதி பக்தாரம் மாம் தாரயா அப்படின்னு கேட்கிறார். மதிய அநாதிகால பிரவாக பிரவருத்தாம் அப்படின்னு இல்லையா? அதனால இந்த மாயைன்னு இருக்கே பகவத் ஸ்வரூப திரோதான கதீம் விபரீத ஞான ஜனனீம் ஸ்வவிஷயாயாச்ச போக்ய புத்தேர ஜனனீம், மாயாயினுடைய தன்மை என்னங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு போக்ய புத்தேர ஜனனி, போக்கியதா வஸ்துக்கள்ல போக்கியதா புத்தியை ஏற்படுத்துறது யார்? அப்படிதான் இவதான். சூக்ஷ்ம ரூபேண ச அவஸ்திதாம், இந்திரியேன சூக்ஷ்ம ரூபேண ச அவஸ்திதாம், இந்திரியங்கள் முகமாக சரீர முகமாக சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடியவள் இவள் தான். அப்படி இருக்கக்கூடியவள் பகவத் ஸ்வரூப திரோதான கரீம், எம்பெருமான் தாயாருடைய இயற்கையான ஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய திரை போல இருக்கக்கூடிய தன்மை இவளுக்கு தான் உண்டு. திரோதான கரீம் ஸ்வரூப விபரீத ஞான ஜனனீம், விபரீதமான ஞானம் லோகத்துல நமக்கு ஏற்படுறதுன்னா காரணம் இதுதான். போக்ய புத்தேர் ஜனனீம் தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்ம ரூபேண ச அவஸ்திதாம் தைவீம் குணமயீம் மாயாம், இப்படி இருக்கக்கூடியதான மாயையை தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசஹா இதி வர்த்தாரம், நான் தாசபூத்தனாச்சே உனக்கு, சரணாகதோஸ்மின்னு நீதான் சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடிய உன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணிருக்கேனே, அதனால தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசஹா இதி வக்தாரம் மாம் தாரயா, நான் தான் சொல்றேனே அதனால என்ன கரையேத்து அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? மாம் தாரயா அப்படின்னா அதனால பெருமாள் அதையே தானே சொல்லியிருக்கான் இல்லையா? சரணாகதியை கொண்டுதான் இந்த மாய விளக்க முடியும். அதனால அஸ்ய திரோதிஹி சரணாகதியா கொண்டுதான் இதுலேருந்து வெளியில வர முடியும். அப்படி சரணாகதியை கொண்டு இதுல இருந்து வெளியில வரும் பொழுது பக்தி அப்படியே மலர ஆரம்பிக்கிறது. அப்படியே பக்தர்கள் பக்தி மலரும் பொழுது இந்த பக்தர்களை பத்தி பெருமாள் பேசணும்னு ஆசைப்படுறான். ஆர்த்தஹா அர்த்தார்த்தி ஜிக்யாசுகு ஞானின் 4 பேர்களும் என்னிடத்துல பக்தி பண்றார்கள் அர்ஜுனா. அவ என்னிடத்துல என்ன விஷயத்தை கேட்கிறாளோ அவர்களை அதை பொறுத்து அவர்களுக்குள்ள பேதம் உண்டு, அவ்வளவுதான். அதுலயும் ஞானின்னு இருக்கக்கூடியவன் ஏகபக்திர் விசிஷ்யத்தேன்னு சொல்றோம் இல்லையா? அவனுக்கு நான் மட்டும்தான் வேணும், என்னிடத்துலதான் கேட்பான், என்னிடத்துல என்ன தவிர வேற எதையும் கேட்க மாட்டான். அதனால பிரபுத்தனாக இருக்கக்கூடிய ஞானியானவன் உயர்ந்தவன் இல்லையா? ஞானி து ஆத்மைவ மேமதம்னு சொல்லி சமஹாத்மாசு துர்லபான்னு சொன்ன, அப்படி இருக்க வேண்டாமோ? பெருமாள் துர்லபன் இவன் மகாத்மான்னு சொல்லக்கூடிய நிலையில் நம்ம இருக்க வேண்டாமோ? பிரபுத்தஸ்ய ஸ்ரைட்யம் சப்தமா உச்ச, அதுதான் அது 7வது அத்தியாயத்துல சொல்லப்படுறது. 8வது அத்தியாயத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா, ஐஸ்வர்யம் வேணும்னு நினைக்கக்கூடியவன், அக்ஷரமான கைவல்யத்தினுடைய அனுபவம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள், யாதாத்மிய பகவத் சரணந்தா வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ என்ன செய்யணுமோ அப்படிப்பட்டதான சுபாவங்களை பெருமாள் என்ன சொல்றான் அப்படின்னா 8வது அத்தியாயத்துல சொல்லித்தரான் நமக்கு. ஏன் அப்படின்னா எம் எம் ஸ்மரன் பாவன்னு தெஜத்தந்தே களைபரம் அப்படின்னு எந்த நினைவுகளோட இவனுடைய பிராணன் இந்த ஜீவன் இந்த சரீரத்திலேருந்து போகிறதோ அதற்கு ஏத்தா போலே அவனுக்கு உண்டான புருஷார்த்தங்கள் ஏற்பட போகுது. அதனால எம்பெருமானையே நினைத்து கொண்டு போக வேண்டும், எம்பெருமானையே நினைத்துண்டு எம்பெருமானே வேணுங்கிற எண்ணத்தோட போகணும். அதனால எல்லா அவர தத்துவங்களும் அதனுடைய லோகங்களும் தாழ்ந்ததுங்கிற வைராக்கியம் இந்த 8வது அத்தியாயத்திலேருந்து வரும்னு சொன்னான் இல்லையா? ஞாபகம் இருக்கு இல்லையா? எதுவும் வேண்டாம், எல்லா லோகங்களும் அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்?
எல்லாத்த காட்டிலும் ஜீவாத்மா எம்பெருமானுடைய அனுபவத்தை காட்டிலும் ஜீவாத்மா அனுபவம் தாழ்ந்ததுங்கும் பொழுது கைவல்யத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளே வேணுங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு ஏற்படணும். மற்ற விஷயங்கள்ல வைராக்கியம் ஏற்படணும். யோரக்தா பரமாத்மனி விரக்தா ச அபரமாத்மனி அப்படின்னு பரமாத்மாவினிடத்துல இவனுக்கு ராகம் ஏற்பட்டுடுத்து அப்படின்னா, காதல் ஏற்படுத்து அப்படின்னு கேட்டா, பரமாத்மாவை தவிர மற்ற இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தானாவே இவனுக்கு வைராக்கியம் ஏற்பட்டுடும் சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட வைராக்கியம் இந்த 8வது அத்தியாயத்தினுடைய பலம் அப்படிங்கிறதையும் பலஸ்ருதியோட சேர்ந்து பெருமாள் சொல்லக்கூடியதான ஒரு அழகான ஒரு அத்தியாயம். ஆனால் அந்த லோகங்கள் அழியக்கூடிய சத்தியலோகம் பரியந்தமாக இருக்கக்கூடிய லோகங்கள் அழியக்கூடியது, சத்தியலோக பரியந்தமாக இருக்கக்கூடிய அதிபதிகளான பிரம்மா முதலானவர்கள் அழியக்கூடியவர்கள்னு இருக்கும் பொழுது ஐஸ்வர்யத்தை வேண்டி என்ன பண்ணணும்? பெருமாளே வேணும்னு நினைக்கணும் இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி நினைக்கணும்னு சொல்லணும். அப்ப என்ன சொல்றார்? தஸ்யாகம் சுலபா பார்த்தா, என்னையே வேணும்னு நினைக்கிறவர்களுக்கு நான் ரொம்ப 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 சுலபமானவன். முயற்சி பண்ணி ஒண்ணு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நான் என்னையே கொடுத்துருவேனே, மற்றதெல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். என்ன நீ கேட்க போறேன்னு நான் கொடுத்துருவேன். அதனால தஸ்யாகம் சுலபா பார்த்தா அப்படின்னு சொல்ல. தஸ்யாகம் சுலபா பார்த்தா, என்னையே அடைய வேணும்னு நித்தியோகமே எனக்கு வேணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு நான் ரொம்ப சுலபமானவன் பெருமாள் இந்த இடத்துல அழகா நமக்கு சொல்லித்தரான். அது 8வது அத்தியாயம். 9வது அத்தியாயத்துல என்ன சொல்ல போறான் அப்படின்னா, பக்தி ஸ்வமாஹாத்மியம் மனுஷத்துவே பரத்வஞ்சா, அவனே விலட்சணமான எம்பெருமான் அப்படிங்கிறது சொல்ல போறான் பெருமாள். அவருடைய பெருமைகள் என்ன? பெருமைகளை கேட்க 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 தான் பக்தி வளரும்ங்கிறத 10வது அத்தியாயத்துல பெருமாளே சொல்றான். அதனால்தான் தன்னுடைய மாஹாத்மிய பிரபஞ்சனத்தையே பண்றான். அவன் பெருமைகள் என்னங்கிறத சொல்லி, அவன் மனுஷனாக அவதாரம் பண்ணும் பொழுதும் அவருடைய பரத்தத்துக்கு ஒரு குன்றும் ஏற்படாது, அந்த குறையே ஏற்படாது. குறையொன்றுமில்லாத கோவிந்தாதன் அவன். நாராயணன் கிடையாது, ஸ்ரீயப்பதியான நாராயணன் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பரமாசுதேவன் கிடையாது, கோவிந்தன் தான். இருந்தாலும் குறையொன்றுமில்லாத கோவிந்தன். நாராயணனுக்கு கூட பரத்தம் மாத்திரம்தான் உண்டு, சுலபத்தங்கிறது கிடையாது. இந்த கோவிந்தனுக்கு பரத்தமும் உண்டு, சுலபத்தமும் உண்டுங்கிறதுனால இவன் உயர்ந்தவன். மனுஷத்வே பரன், மனுஷனாக இருப்பினும் இவன் பரன் அப்படிங்கிறத சொல்லி, மகாத்மனாம் விசேஷா, மகாத்மாக்கள் எவ்வளவு பெருமை வாய்ந்தவர்கள்னு பெருமாள் சொல்றான். மகாத்மாக்கள் ரொம்ப பெருமை வாய்ந்தவர்கள். மகாத்மானாம் விசேஷா, மகாத்மாக்கள் ரொம்ப பெருமை வாய்ந்தவர்கள்னு நம்மளிடத்துல சொல்லி, யோகா பக்தி ரூபா சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாः நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதரவான் என்றும். சததம் கீர்த்தயந்தா யதந்தஸ்ச திருடவ்ரதாः நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. இல்லையா? தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, இதுதான் பக்தியினுடைய பிரகாரம். இந்த பக்தியை பெருமாள் சொல்றான். பஜந்தே 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 பஜதே பஜந்தே. எப்படி பஜனம் பண்றான்னா, இப்படிதான் பஜனம் பண்றார்கள்னு பெருமாள் நம்மளிடத்தை சொல்லினா, அதுதான் பிரகீர்த்திதா நன்றாக விளக்கப்பட்டது 9வது அத்தியாயத்துல. தன்னுடைய பெருமை, அவன் அவதாரம் பண்ணும் பொழுதும் அவனுடைய பரத்தத்துக்கு ஒரு குன்றமும் இல்லாத தன்மை, அந்த மகாத்மா பக்தி பண்ணக்கூடிய மகாத்மாக்களுடைய பெருமை. ஏன் அப்படின்னா, இவன் தான் தெய்வ பிரகிருதி இல்லையா? ஆசுர பிரகிருதிகளுக்கு என்னுடைய பெருமை தெரியாது, தெய்வ பிரகிருதிகளுக்கு மாயா இருப்பினும் என்னுடைய பெருமை தெரியும். ஏன் அப்படின்னா, என்னிடத்துல சரணாகதி பண்ணுவார்கள், அதனால அவர்களுக்கு நானே அந்த பக்தியை வளரும்படியான ஞானத்தை கொடுப்பேன்னு சொல்லி, நவயோகா பக்தி யோகா பிரகீர்த்திதா, அந்த பக்தியினுடைய பிரகாரம் எப்படி இருக்குங்கிறதையும் நமக்கு தெளிவாக சொல்லலாம் இல்லையா? பக்திங்கிறது பெருமாளையே நினைச்செண்டு அவனை விட்டு ஒரு காலம் பிரியவே முடியாது இருக்கக்கூடிய தன்மை. எல்லாருக்கும் வளர முடியாதுன்னு கிடையாது. பெருமாள் ஆசைதானப்படுறான், அவனே கொடுக்க போறான்னு 10வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். பெருமாள் தானே எப்படி பக்தியை வளர்க்கணுங்கிறத சொல்லி கொடுத்து நம்மளுடைய புத்தியில உட்காந்து பெருமாள் தானே பக்தியை வளர்ப்பான். உட்கார்ந்துட்டு இருக்கான், காத்துட்டு இருக்கான் பெருமாள். பக்தி ரூபகா பிரகீர்த்திதா, அது 9வது அத்தியாயத்துல. இப்ப நம்ம 10வது அத்தியாயத்தை பார்த்துட்டு வரோம். என்னுடைய சாரம் என்னங்கிறதையும் பார்க்கிறோம். ஸ்வகல்யாண குண ஆனந்திய, தனக்கு திருக்கல்யாண குணங்கள் இவ்வளவுதாங்கிறது கிடையவே கிடையாது இல்லையா? பகவத் விஷயம் பூராக உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அவனுடைய திருக்கல்யாண குணங்களை தானே சொல்ல வந்து. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு அவனுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்ல வேண்டதுக்கு தான் எல்லா விதமான புராணங்களும் இதிகாசங்களும் அவனுடைய ஸ்ரீசூக்திகளும் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு அளவே கிடையாது. வாத்சல்ய சௌந்தர்ய ஔதார்ய சௌஜீல்ய வாத்சல்ய சௌந்தர்ய ஔதார்ய அப்படின்னு அவனுக்கு எல்லாம் இருந்துட்டே இருக்கு இல்லையா? அவனுடைய திருக்கல்யாண குணங்கள்ங்கிறதுக்கு அளவே இல்லாம இருந்துருக்கு இல்லையா? வீரிய சௌரிய பராக்கிரம சத்திய காம சத்த சங்கல்ப கிருத்தித்த கிருதஜதாத்த சங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவா அப்படின்னு
குணகணௌக மகாரணவான்னு பகவத் ராமானுஜர் சாதிக்கிறார் இல்லையா சரணாகதி கத்தியத்தில். அதனால் ஸ்வ கல்யாண குண ஆனந்திய அனந்தமானது அப்படின்னு எல்லா வாக்கியங்களே வருது இல்லையா. ஸ்மிருதிகள்ல வாக்கியம் வரும். எப்படி வரும்? இஷுக்ஷயான் நிவர்த்தந்தேன அந்தரட்சக்கு க்ஷிதிக்ஷயாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா ஒரு வில்லாளி என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே அம்படிச்சுட்டே இருக்கானா அம்படிச்சுட்டே இருக்கானா அம்புரா தூணி வேணா காலியாகுமே ஒழிய இவனுக்கு ஆகாசத்துல இடம் இல்லைங்கிறதுனால இந்த 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 அம்புகளானதெல்லாம் திரும்பி வரது இல்லையே. ஏன் வருது திரும்பி அப்படின்னு கேட்டா அவனுக்கு அம்புரா தூணி காலியா எடுத்து, அவ்வளவுதானே. அதனா அது போல எப்படி இருக்கும் அப்படின்னா எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள். ஒருவன் ஸ்தோத்திரம் பண்றான் எம்பெருமான அப்படின்னா அவனுக்கு ஸ்தோத்திரம் அவ்வளவுதான் பண்ண முடியுங்கிறதுனால அதோட நிறுத்திக்கிறானே ஒழிய ஆகாசத்துல எப்படி இடம் இல்லைன்னு சொல்லிட முடியாதோ அதே போல பரபிரமான் எம்பெருமான இடத்துல அவனுக்கு கல்யாண குணம் இதோட முடிஞ்சு போயிடுத்துங்கிற காரணத்தினால அவன் ஸ்தோத்திரத்தை நிறுத்திக்க முடியாதுன்னு சொல்றது. அதனால ஆனந்தியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கல்யாண குண ஆனந்தியம் கிருஷ்ண சுவாதீனதாமதி. எல்லா லோகத்துல பார்க்கக்கூடியது எல்லாமே அவனுக்கு வசப்பட்டது. அவனுக்கு வசப்படாத வஸ்துக்கள்னு ஒண்ணுமே கிடையாது. அவன் தான் அந்தர்யாமியாக இருந்து எல்லா வஸ்துக்களையும் நியமனம் பண்றான். அது அச்சேதனமோ சேத்தனமோ எல்லாரையும் அவன் தான் நியமனம் பண்றான். யார் மனுஷர்களாக இருப்பினும் பசு பட்சிகளாக இருப்பினும் தேவர்களாக இருப்பினும் தேவாதிபதியாக இருப்பினும் பிரம்மாண்டாதிபதியாக இருப்பினும் அவன் தான் பெருமாள் தான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா தனக்கு வசப்படுத்தி கொண்டு அவர்களை தன்முகமாக தான் சங்கல்பிச்ச மாத்திரத்துல தான் சங்கல்பத்துக்கு ஈடாக அவர்களை செய்விக்கக்கூடியவன் யார் அப்படின்னா பெருமாள். அதனால சுவாதீனதாமதி கிருஷ்ண இது அது விலக்குனே கிடையாது. எதுவுமே விலக்கு கிடையாது. பெரிய பெரியோர்கள் இருந்தானா எப்படிப்பட்ட பெரியோர்களும் எம்பெருமானுக்கு தாழ்ந்தவர், எம்பெருமானாலே நியமனம் பண்ணப்பட்டவர்கள். எம்பெருமான் ஈஸ்வரன், அவன் மாத்திரம்தான் ஈஸ்வரன். திவ்ய தம்பதி மட்டும்தான் பரதத்துவம், மற்றவா எல்லாரும் அவர தத்துவங்கள் அப்படிங்கிறத சொல்றான். பக்தி உற்பத்தி விவருத்தி அர்த்தா விஸ்தீரணா தசமோதிதா. எப்படி பக்தி ஏற்படும் அப்படிங்கறத பெருமாள் சொல்றான். எப்படி ஏற்பட்ட பக்தி எப்படி வளரும்? விவருத்தினா வளர்றதுன்னு அர்த்தம் இல்லையா. எப்படி வளரும், எப்படி பக்தி ஏற்படும், ஏற்பட்ட பக்தி எப்படி வளரும்? இந்த விஷயமான அர்த்தங்களை விஸ்தீரணா நல்ல பெருசா பெருமாள் சொல்றானா தசமம் அப்படின்னு 10வது அத்தியாயத்தில் இந்த விஷயங்களை தான் சொல்றோம். தன்னுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு அளவே கிடையாது. இந்த லோகத்துல பார்க்கக்கூடிய சராச்சரமான அச்சேதனமும் சேத்தனமும் எம்பெருமானுக்கு அதீனமானது. அவனுடைய சங்கல்பத்துக்கு ஈடாகவே தன்னுடைய காரியங்களை செய்யக்கூடியது. இப்படி கேட்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா பக்தி ஏற்படுறது, ஏற்பட்ட பக்தி வளர்றது. இது நன்றாக சொல்லப்பட்டது 8வது அத்தியாயத்திலே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அதா விபூதி யோகோ நாம தசமோऽध्यायः. ஸ்ரீ பகவானுவாச பூஜஜேவ மகாபாஹோ ஸ்ருணுமே பரமம் வசः எத்தேஹம் பிரியமானாய வக்ஷாமி ஹிதகாந்த்யயா. நான் திருப்பி சொல்ல போறேன், உனக்கு கவனமா கேள். என்னுடைய கதைகளை என்னோட பெருமைகளை கேட்டு கேட்டு நீ சந்தோஷப்படுற. அதனால நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீ பொறாமப்படலையே, சந்தோஷப்படுற. எத்தேகம் பிரியமானாய, என்னுடைய திருக்கல்யாண குணங்களை கேட்டு என்னுடைய பெருமைகளை கேட்டு நீ சந்தோஷப்படுற. அப்படிப்பட்ட நான் உன்னிடத்துல நல்லது பண்ணணுங்கிற ஆசையினால நான் சொல்றேன். என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டா உத்தமமான விஷயங்களை பத்தி உனக்கு சொல்ல. பரமம் வச்சஹா பூஜயேவ. நான் சொல்றேன் ஸ்ருணு, அவஹிதமனாஹா ஸ்ருணுன்னு சொன்னோம் இல்லையா. கவனமாக கேள்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ருணு ஸ்ருணு ஸ்ருணுன்னு சொல்லும் பொழுது பெருமாளுடைய திருவுள்ளம் என்னன்னா கவனமா கேளு, கவனமா கேளு, கவனமா கேளு, சிந்த விட்டுடாதுன்னு அர்த்தம். அவஹிதமனாஹா ஸ்ருணு பூயோ ஏவ மகாபாஹோ ஸ்ருணுமே பரமம் வச்சஹா யத்தேஹம் பிரியமானாய வக்ஷாமி ஹிதகாம்யயா. நமே விதுஹு சுரகணாஹ பிரபவஞ்ச மஹர்ஷயஹ அஹம் ஆதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாஞ்ச சர்வசா. சுரகணாக அப்படின்னா மகர்ஷி தான், பெரிய மகர்ஷிகள் தான். அவர்களுக்கு ஞானம் சக்தியும் அபாரமாக இருக்கும். நம்போல்வர்கள் கிடையாது. தபசனாலே ஏற்பட்ட ஞானமும் சக்தியும் உடையவர்கள். சுரகணாக தேவர்கள், தேவர்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய இந்திரன். அப்படிப்பட்ட இந்திரர்களை பிரம்மாண்டத்துக்கும் ராஜாவாக இருக்கக்கூடியதான பிரம்மா யாராக இருந்தாலும் நமே விதுகு என்னை அறிய மாட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு அப்படிப்பட்டதான சக்தியையும் ஞானத்தையும் அவர்களுடைய புண்ணிய கர்மத்துக்கு அனுகூலமாக நான் ஏற்படுத்தி கொடுத்தது. அது பரிமிதமானது. பரிமிதமான தபசை கொண்டு ஏற்பட்ட பரிமிதமான தன்னுடைய புண்ணிய கர்மாக்கள்னால ஏற்பட்ட பரிமிதமான என்னாலே கொடுக்கப்பட்ட பரிமிதமான ஞானத்தையும் சக்தியும் கொண்டு அபரிமிதமான என்னை எப்படி அறிஞ்சிக்க முடியும்? புண்ணிய கர்மாக்கள் பண்ணினார்கள். அதற்கு பலனாக என்னுடைய சங்கல்பத்தினால பரிமிதமான ஞானத்தையும் சக்தியையும் கொண்டார்கள். அந்த பரிமிதமான ஞானத்தையும் சக்தியையும் கொண்டு அபரிமிதமான என்னை எப்படி அடிச்சுக்க முடியும் அப்படின்னு பெருமாள் சொல்றான்.
அப்படின்னா தேவர்களாலும் ரிஷிகளாலும் கூட முடியாது என்னுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதுன்னு பெருமாள் சொல்றான். ஏன் அப்படின்னா, யோ மாம் அஜம் அநாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூடா சமர்த்தேஷு சர்வபாபைகி பிரமுச்சதே. அதனால அவர்களாலும் அறிய முடியாத பெரிய திருக்கல்யாண குணங்களை உடையவன் நான், சர்வ விலட்சணமானவன் நான் அப்படின்னு சொல்லணும். மாம் அஜம் அநாதிங்கிறதுலாம் நல்லா விளக்கமா பார்த்தோம் இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன், சேதனனான பத்த ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன், முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் இவன் ஈஸ்வரன் யாருன்னு நினைக்கிறாளோ லோக மகேஸ்வரம் அசம்மூடா. அசம்மூடா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, சம்மோகனம் மோகம்னா என்ன அப்படின்னா பெருமாளும் மத்தவாளும் ஒண்ணுன்னு நினைக்கிறது மோகம். பெருமாள் எல்லார காட்டிலும் விலட்சணமானவன் நினைக்கிறது அசம்மோகம். மோகம் தீர்ந்த தன்மை எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்டா, பெருமாள் எல்லார காட்டிலும் ஈஸ்வரன், அவனே அந்தர்யாமி, அவனே அவனுடைய சங்கல்பத்துக்கு ஏத்தா போலே பிரம்மாண்டாதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கும் அவன் ஈஸ்வரன் யார் நினைக்கிறாளோ அப்படி நினைச்சுட்டான் அப்படின்னா அவன் ஒண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லணும். இது அழகா நமக்கு பகவத் ராமானுஜர் சொன்னார் இல்லையா? யாரு? ஒரு ராஜா இருக்கான், லோகத்துல ராஜா இருக்கான், ராஜராஜ சோழன் போல ஒரு பெரிய ராஜா இருக்கானா அவன் மனுஷன் தானே. அவன் ராஜாவா இருக்காங்கிறதுனால அவன் மனுஷன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அதே போல இந்திரன் இருக்கான், தேவர்கள் அனந்தமாக இருந்தாலும் இந்திரன்கிறவன் தான் அந்த தேவர்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கான். அப்ப தேவர்களுக்கெல்லாம் ராஜா, மனுஷனை காட்டிலும் உயர்ந்தவராக இருக்கக்கூடிய தேவர்களுக்கே அவன் ராஜாவா இருக்கான்னு சொன்னாலும் அவனும் தேவன் தானே. அது போல இந்த பிரம்மாண்டத்துக்கு எல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவன் பிரம்மான்னு சொன்னா அவனும் ஜீவன் தானே. அப்படின்னு தெரிஞ்சுண்டு இவர்கள் எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் பரபிரம்மமான புருஷோத்தமனான ஸ்ரீயப்பதியான நாராயணன். இவன் மனுஷராஜா போலையும் கிடையாது, தேவராஜாமான தேவேந்திரனை போலையும் கிடையாது, பிரம்மாண்டாதிபதியான பிரம்மாவை போலையும் கிடையாது. அவர்கள் தான் ஜீவ கோட்டிகள், இவன் ஈஸ்வர கோட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அசம்மூடா, அப்ப அவனுக்கு குழப்பமே இல்லை. அப்படி இருக்கக்கூடியவன் சமர்த்தேஷு சர்வ பாபைஹி பிரமுச்சதே. என்னிடத்துல பக்தி ஏற்படணும், ஏற்பட்ட பக்தி நன்னா வளரணும், வளர்ந்து என்னை உள்ளபடி அறியணும். இதற்கு என்ன பாபம் இருக்கோ அந்த பாபம்னா விலக்கறதுக்கு இதுதான் காரணம். இந்த மோகம் முதல்ல தீரணும். நான் சாமானியவன்கிற மோகம் தீரணும். இடையந்தானே நினைச்சிடக்கூடாது, இடையந்தானே நினைச்சிடக்கூடாது. அவதார விஷயங்களையும் என்ன ஆறுது, அசுர பிரகிருத்தியா இருந்தானே இவன் இடையன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் கேலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அன்னைக்கு விட்டு இல்லை, இன்னைக்கும் இப்படிதான் நடக்கிறது. மோகத்தை அடைந்தவர்கள். ஆனா தெய்வ பிரகிருதிகளான மகாத்மாக்கள் எப்படி பாப்பா எப்படிப்பட்ட ஈஸ்வரன் நமக்காக இப்படி வந்திருக்காங்கிறத நினைப்பர்கள். அதனால அவனுக்கு இன்னும் பக்தி ஏற்படும் அவர்களுக்கு. அப்படி ஏற்பட்டதுன்னா அவனுடைய உண்மையான நிலை ஏற்படும் பொழுது சர்வ பாபைஹி பிரமுச்சதே. எந்தெந்த பாபங்கள்னாலலாம் இவனுக்கு பக்தி ஏற்படாம இருந்ததோ, எந்த பாபங்கள்னாலலாம் ஏற்பட்ட பக்தி வளராம இருக்குமோ, இது எல்லாத்திலேந்தும் விடுபடுவன். எப்ப விடுபடுவன்? எம்பெருமான் அதி விலட்சணமானவன், அச்சேதனத்தை காட்டிலும் விலட்சணமானவன், பத்தாத்மாவை காட்டிலும் விலட்சணமானவன், முக்தாத்மாக்களை காட்டிலும் விலட்சணமானவன், தேவதாந்தரங்களை காட்டிலும் விலட்சணமானவன். மனுஷராஜா மனுஷ ஜாதி தான், தேவேந்திரன் தேவ ஜாதி தான், பிரம்மாண்டத்துக்கு அதிபதியான பிரம்மா ஜீவஜாதி தான், எம்பெருமான் மாத்திரம்தான் ஈஸ்வரன். அதனால எல்லார காட்டிலும் விலட்சணன் அவரை தெரிஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டா சர்வ பாபைஹி பிரமுச்சதே. பக்திக்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் அப்ப தொலைகிறது, அதுல இருந்து விடுபடுறான் இவன் அப்படிங்கிறது பெருமாள் நமக்கு அழகா சொன்னார். இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப சொல்லணும், பெருமாள் தன்னுடைய பெருமைகளை பத்தி சொல்லணுங்கிறதுனால இப்ப சொல்ல போறான். புத்தி ஞானம சம்மோஹ க்ஷமா சத்யம் தமஸ் சமஹ சுகம் துக்கம் பவோ பாவோ भजञ्चा भजमे वचा अहिंसा समता तुष्टिः तपोदानं यशो यशः भवन्ति भावा भूतानां मत्तयेव पृथक्विधाः. रैस हैंड्स पण्णुंगो. बुद्धिर्ज्ञानमसम्मोहः क्षमा सत्यं दमः शमः सुखं दुःखं भवो भावो भयञ्चा भजमे वचा अहिंसा समता तुष्टिः तपोदानं यशो यशः भवन्ति भावा भूतानां मत्तयेव पृथक्विधाः. யார் சொல்றேள்? 3 தடவை சொல்லணும், 2 ஸ்லோகங்களையும் சேர்த்து. யார சொல்றீங்க? யார் வேணா சொல்லலாம். ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணுங்க, ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணி யார் வேணுமோ சொல்லுங்க. சந்திரபிரபா அம்மா சொல்லுங்க. நான் அடியன் சொல்லட்டுமா? என்ன பாசுரம் என்ன சோஸ்திரம் சொல்லுங்க.
பகவத்கீதை 4-5 இப்ப ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. 4-5 4-5 அடியே சொல்றேன். சொல்லுங்க. புத்திர் ஞானம் அசம்மோக க்ஷமா சத்யம் தமஸ் சமஹ சுகதுக்கம் பவோபாவோ பயஞ்சாபயமேவ ச அஹிம்சா மைதா துஷ்டிஸ்தபோதானம் யசோ யசஹ பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ ப்ருதக் விதாக மகர்ஷயக சப்த பூர்வே சத்வா. திருப்பி அதே படிங்க. 4-5 திருப்பி படிங்க. சந்திரபிரபாமா நீங்க படிங்க. 4-5 அடியன் சாமி. புத்திர் ஞானம் அசம்மோகக க்ஷமா சத்யம் தமஸ் சமக சுகம் துக்கம் பவோ பாவக பயம் சாபய ஏவ ச அகிம்சா சமதா துஷ்டிஹி தபோ தானம் யசோ யசஹ பவந்தி பாவா பூதானாம் மத்ய ஏவ ப்ருதக் விதாகா. அடியே சிம்னோட படிக்கட்டுங்களா? படிங்க, சொல்லுங்க. புத்திர் ஞானம் அசம்மோகக க்ஷமா சத்யம் தமஸ் சமக சுகம் துக்கம் பவோ பாவக பயம் ச பய ஏவ ச அகிம்சா சமதா துஷ்டிஹி தபோ தானம் யசோ யசக பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ ப்ருதக் விதாகா. அடியன் சாமி. நம்ம எந்தனுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு கேட்டா, பகவத் ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்தை அடியொட்டி தான் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதனால இதை நான் காமிக்கிறேன். படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் அதை கொண்டுதான் அர்த்தத்தை நான் அடியேன் விண்ணப்பம் பண்ணிக்கிறேங்கிறத தெரியணுங்கிறதுக்காக இந்த ஒரு பிடிஎஃப் எடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கு. இதுல என்ன இருக்கு? மூலமான ஸ்ரீமத் பகவத்கீதை, அதற்கு அடியிலேயே கீழே டார்க் போல்டு லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடியது ஸ்ரீமத் பகவத்கீதா பாஷ்யம். அதை வாசிக்கிறேன். வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை அப்படியே சொல்றேன். முன்னாடி புக்லேருந்து வாசிச்சு அப்படியே சொன்னேன். இதை அப்படியே பார்க்கலாம். படிக்கிறவாளுக்கு வாசிக்கலாம், வாசிக்கலனாலும் பரவாயில்ல. அதை கண்களால பார்த்தா போரும். பெருமாள் அதனுடைய பூர்ணமான பலனை நமக்கு கொடுப்பான். காதால கேட்டா போரும், அதனுடைய பூர்ணமான பலனை நமக்கு கொடுப்பான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. புத்திஹி அப்படின்னு சொல்றான். பெருமாள் தன்னுடைய பெருமைகளை தான் சொல்றான்னு சொன்னோம் இல்லையா? புத்திஹி மனசா நிரூபண சாமர்த்தியம். ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணணும் அப்படின்னா எது அது நமக்கு கொடுக்கறது? ஒரு ஜீவாத்மாக்குன்னா புத்தின்னு தான் கொடுக்கறது. மனசை கொண்டு ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணணும், டிட்டர்மின் பண்ணணும். எப்படி பண்றது? அதனுடைய சாமர்த்தியம் யார் கொடுத்தா அப்படின்னா பெருமாள் தான் கொடுத்தா. அதுக்கு புத்தின்னு பேர். புத்தியை கொண்டுதான் ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ண முடியும். அது மனசனுடைய காரியம். அதுக்கு புத்தின்னு பேரு. எதை கொண்டு மனசு ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்றதோ அதுக்கு புத்தின்னு பேர். என்னாலதான் ஏற்பட்டது அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் சொல்றார். அடுத்தது ஞானம். சிதச்சித் வஸ்து விசேஷ விஷய நிச்சய. இது அச்சேதனமான வஸ்து. சரீரங்கிறது அச்சேதனம். மரம், செடி, கொடி, இலை அச்சேதனம். உள்ளுக்கு இருக்கக்கூடியதான ஜீவன்கிறது ஆத்மா சேதனமானது. அதற்கு சைத்தன்யம் உண்டு, ஞானம் உண்டு, ஆனந்தமயமானது. அப்போ தாழ்ந்த வஸ்துவான சித்து வேற, அச்சேதனங்கிறது வேற, அதற்குள்ள ஆத்மாவாக இருக்கக்கூடிய சேதனங்கிறது வேற. இது ரெண்டுத்துக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான ஈஸ்வரன்கிறது வேற. சித்து அச்சித்து வஸ்து விசேஷ விஷய நிச்சய. தெரியறது இல்லையா? நிச்சயமா தெரியறது இல்லையா? அச்சேதனங்கிறது வேறங்கிறது தெரியறது, சேத்தனங்கிறது வேறங்கிறது தெரியறது, ஈஸ்வரன்கிறது வேறங்கிறது தெரியறது. எந்த மனசனுடைய காரியத்தை கொண்டு சித்து வேற அச்சித்து வேற ஈஸ்வரன் வேறன்னு நிச்சயம் பண்ண முடியுமோ அதுக்கு ஞானம்னு பேர். ஞானம்னா என்ன? சித்து அச்சித்து வஸ்து விசேஷ விஷய நிச்சய. சேத்தனமானது வேற, அச்சேதனமானது வேற, ஈஸ்வரனானவன் வேற அப்படின்னு ஒண்ணுத்தை கொண்டு தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதை அறிவுன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஞானம். மற்ற விஷயங்கள்லாம் அறிவு கிடையாது இல்லையா? பகவத் ராமானுஜர் அப்படித்தானே சொல்றாரு. சேத்தனத்தையும் அச்சேதனத்தையும் ஈஸ்வரனையும் தெளிவாக எதை கொண்டு தெரிஞ்சுக்க முடியுமோ அதுக்குதான் ஞானம்னு பேரு அப்படின்னு பகவத் ராமானுஜர் சொல்றாரு.
அசம்மோகா பூர்வகிரகீதாத் ரஜதாதேஹே விசஜாத்தியே சுக்திகாதி வஸ்துனி சஜாத்தியதா புத்தி நிவృத்தி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட அசம்மோகம்னா என்ன அப்படின்னு. ஒரு பீஸ் ஆஃப் அயர்ன் இருக்கு, தகரம் இருக்கு. அதை பார்த்த உடனே முதல்ல அவனுக்கு என்ன தோன்றது அப்படின்னு கேட்டா வெள்ளியோன்னு தோணிட்டான். வெள்ளியோன்னு தோணிடுறது. ஆனா அது தகரம் தான். அதை பார்த்தவனுக்கு வெள்ளின்னு தோன்றது. வெள்ளின்னு தோணினதுக்கு அப்புறம் பக்கத்துல போய் இதை தெரிஞ்சுக்கிறான், 4 பேர் இடத்துல கேட்கறான். அது வந்து தகரம் தான், வெள்ளி கிடையாது, தகரம் தான், வெள்ளி கிடையாது, தகரம் தான், வெள்ளி கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது, இது தகரம், இது வெள்ளி அப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்த்துட்டு இருக்கான். பாத்தியா, முதல்ல இது வெள்ளியோன்னு பிரமித்து மலைத்து அது நிவృத்தியாகி இது வெள்ளி அல்ல தகரம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடியதுக்கு அசம்மோகா, மோகன் தீர்ந்த நிலைக்கு அசம்மோகம்னு பேர். வெள்ளியும் தகரமும் ஒண்ணுன்னு முதல்ல நினைச்சுட்டான், இதுவும் வெள்ளின்னு நினைச்சுட்டான். நினைச்சதுக்கு அப்புறம் அது தீர்ந்து போச்சு, மோகன் தீர்ந்தது, அதுக்கு அசம்மோகம்னு பேர். பெருமாளும் இந்த வஸ்துக்களும் ஒன்னொன்னு நினைச்சா அது மோகம். அவனுடைய அனுகிரகத்தினாலையும் சாதுக்களுடைய அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரியனுடைய உபதேசத்தினாலையும் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா அவன் விலட்சணமானவன் கையில வச்சுட்டு உட்காந்துக்கிறான். அச்சோ, பெருமாளை போய் நான் மற்றவாளுக்கெல்லாம் முன்னோன்னு நினைச்சுட்டேனேன்னு மோகன் தீர்ந்த நிலை இருக்கு இல்லையா, அசம்மோகம். பூர்வகிரகீதா திரஜதாதேஹே விசஜாத்தியே சுக்திகாதி வஸ்துனி சஜாத்தியதா புத்தி நிவృத்தி அசம்மோக. முதல்ல ஒரு தகரத்தை பார்த்தது வெள்ளின்னு மலைத்து அதுக்கப்புறம் அது தகரம் தான், வெள்ளி கிடையாதுன்னு அந்த மோகன் தீரக்கூடிய தன்மைக்கு அசம்மோகா. இதுவும் மனசனுடைய காரியம்தான். க்ஷமா அடுத்தது. இப்ப என்ன சொல்லியிருக்கான், புத்தி அர்ஜுனா என்ன நான் சொன்னேனே ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் அது மனசுக்கு எப்படி ஏற்படுறதுன்னா என்னால் தான் ஏற்படுறது அர்ஜுனா. ஞானம்னு சொன்னேனே, சித்து அச்சித்து ஈஸ்வரன்னு ஒரு விஷயத்தை வஸ்துவாக பிரிக்கக்கூடியதான நிச்சயமான ஏற்பட்டதான ஒரு ஞானம் இருக்கே, அந்த ஞானம் என்னாலதான் ஏற்பட்டது அர்ஜுனா. அசம்மோகான்னு ஒரு தகரத்தை வெள்ளின்னு மலைத்து அதுக்கப்புறம் அந்த தகரம் தான் நிச்சயம் பண்ணினானே, மோகன் தீர்ந்த நிலை ஏற்பட்டதே என்னாலதான் ஏற்பட்டது அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் சொல்றான். அதெல்லாம் தான் அதெல்லாம் காமிக்கிறான். எல்லாம் உன்னாலே ஏற்பட்டது கிடையாது, என்னாலதான் ஏற்பட்டது. மத்த ஏவ பிருதக் விதாஹா, மத்த ஏவ என்னால ஏற்பட்டது, எனக்கு அதீனமானவை மனசினுடைய காரியம். ஒவ்வொரு ஜீவாத்மாவினுடைய மனசு அதனுடைய காரியமான புத்தி ஞானம் அசம்மோகம் எல்லாம் என்னால ஏற்பட்டது அர்ஜுனா. க்ஷமா அடுத்தது. க்ஷமானா என்னன்னு சொல்லணும் இல்லையா, மனோவிகார ஹேதௌ. அடுத்த பேஜ்ல சதி அபி அவிகிருத மனஸ்துவம், அதுதான் க்ஷமான்னு பேர். பொறுமைன்னு அர்த்தம். க்ஷமானா பொறுமைன்னு அர்த்தம். மனசு விகாரப்படக்கூடியதான நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துட்டே இருக்கு. யாதோ வேற காத்தாலேந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுனால மனசு விகாரம் அடைஞ்சிரும். நம்ம சுத்தி இருக்கக்கூடியவா அதுக்கு அனுகூலமா இருக்கிறது இல்லை, மனசு விகாரம் அடைஞ்சிரும். இதெல்லாம் இருந்தும் கூட மனசு விகாரம் ஆகாம இருக்கக்கூடிய நிலை இருக்கே, அதுக்கு பொறுமைன்னு பேர். பொறுமைனா அவசியமே இல்லா இடத்துல பொறுமையா இருக்காங்கிறத பத்தி ஒன்னும் விஷயம் கிடையாது. க்ஷமைனா எப்படி தாயார் பூமி பிராட்டியார் வந்து எவ்வளவு குத்தினாலும் அதை பொறுத்துட்டு உட்காந்துக்கிறா இல்லையா, அதனால மனசு விகாரப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல இருந்தும் மனசு விகாரப்படாம இருக்கக்கூடிய தன்மை ஒரு மனசுக்கு எப்படி ஏற்படுறதுனால க்ஷமையினாலதான் ஏற்படுறது இல்லையா, அதுக்குதான் க்ஷமைன்னு பேர். மனசு விகாரம் ஏற்படக்கூடியதான தன்மைகள் அதுக்கு காரணங்கள் நம்மள சுத்தி நிறைய இருந்தும் கூட மனசு விகாரம் அடையாம இருக்கு அப்படின்னா அதுக்குதான் க்ஷமைன்னு பேர். மனோவிகார ஹேதௌ சத்யபி இருந்தும் கூட அவிகிருத மனஸ்துவம், ஆனா மனசு விகாரப்படாம இருக்கக்கூடிய தன்மை அதுக்கு க்ஷமைன்னு பேர். எப்படி ஏற்படுறது அர்ஜுனா, என்னாலதான் ஏற்படுறது அர்ஜுனா, எனக்கு அதீனமானதுதான். க்ஷமை ஒருத்தனுக்கு வந்திருக்கு அப்படின்னா எனக்கு அதீனமானது, என்னாலதான் அவனுக்கு க்ஷமைங்கிறது ஏற்படுறது. அடுத்து சத்தியம் யதாதிருஷ்ட விஷயம் பூதஹித ரூபம் வச்சனம். உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்லணும், எப்படி பார்க்கிறாளோ. அதனால்தான் ரிஷியர்கள்லாம் ஆத்மவாதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஆப்தர்கள். ஏன் அப்படின்னா பார்த்தது அப்படியே சொல்றா இல்லையா. எது உண்மையோ பார்த்த விஷயமோ தங்களுக்கு உணர்ந்த விஷயமோ உணர்ந்த விஷயத்த வஞ்சனை இல்லாம ஒருத்தனை கெடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாம தனக்கு பேர் வரணுங்கிற எண்ணம் இல்லாம பார்த்த விஷயத்த பார்த்தபடி உள்ளபடி சொல்லக்கூடியதுக்கு சத்தியம்னு பேர். உள்ளது உள்ளபடி மட்டும் சொன்னா போராது, அது பூதங்களுக்கு ஜீவராசிகளுக்கு ஹித ரூபமா இருக்கணும், நன்மையை பயக்கக்கூடியதா இருக்கணும், அதுக்குதான் சத்தியம்னு பேர். அதனால்தான் சத்தியம் ப்ரூஜாத்து பிரியம் ப்ரூஜாத்து பிரியமபி அன்றுதம் ப்ரூஜாத்து அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ந ப்ரூஜாத் சத்தியம் அப்பிரியம் அப்படின்னு.
நல்ல சத்தியமான விஷயம்தான், ஆனா அப்பிரியமா இருக்க போறது, அதனால ஹிதம் ஏற்பட போறது இல்லைன்னு அதை சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? அதனால யதாதிருஷ்டமான விஷயத்தை சொல்லணும். சொல்லும் பொழுது அது எல்லாருக்கும் நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்குதான் சத்தியம்னு பேர். சத்தியத்துல நிலை நின்று இருக்கான் அப்படின்னு கேட்டா எல்லோர்களும் நன்னா இருக்கணுங்கிறதுனால உள்ளது உள்ளபடி இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லி இருக்கக்கூடிய தன்மைக்கு தான் சத்தியம்னு பேர். எனக்கு எல்லாம் தெரியும்னு காமிச்சுண்டு உண்மையை சொல்றேன், ஃபேக்ட்ஸை சொல்றேன், இன்ஃபர்மேஷனை சொல்றேங்கிறதுக்கு சத்தியம்னு பேர் கிடையாது. அவன் நன்னா இருக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், சொல்றேன், சத்தியம். ததனுகுணா மனோவிருத்தி விருத்திஹி இஹ அபிப்ரேதா. அதுக்கு அனுகுணமான மனோவிருத்தி இருக்கே, அதுதான் இந்த இடத்துல திருவுள்ளம் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா மனசனுடைய காரியமா இருக்கு. இந்த சந்தர்ப்பமே மனசை பத்தி பேச போறது. அதனால இது எதை சொன்னாலும் மனசனுடைய காரியமா தான் பார்க்கும் இல்லையா? மனசுதான காரியம். சத்தியம் பேசணுங்கிறது மனசுதான தீர்மானம் பண்றது. எல்லாரும் நன்னா இருக்கணும்னு எது நினைக்கிறது? மனசு நினைக்கிறது. உண்மையே மறைக்காம சொல்லணும்னு நினைக்கிறது. இந்த மறைக்காம சொல்லப்பட்ட உண்மையை கொண்டு ஒருத்தன் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது என்னது? மனசுதான். அது எப்படி வெளிப்படுறதுன்னா சத்தியம்னு வெளிப்படுறது. ஆனா அது எதனுடைய காரியம்னா மனசனுடைய காரியம். தது அனுகுணா மனோவிருத்தி இக அபிப்ரேதா மனோவிருத்தி பிரகரணாது. மனசை பத்தி தான் பேசக்கூடிய சந்தர்ப்பமா இருக்கிறதுனால மனசனுடைய காரியமான இந்த சத்தியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா பார்த்தபடி சொல்லணும். அந்த சொல்லப்பட்டதான விஷயம் எல்லாருக்கும் நன்மையை பயக்கக்கூடியதான விஷயமாக இருக்கணும். அதுக்கு சத்தியம்னு பேரு. எப்படி ஏற்படுறது அர்ஜுனா? என்ன கொண்டுதான் ஏற்படுறது. எனக்கு அதீனமாதான் ஒருத்தனுக்கு சத்தியத்தை சொல்லணும், சத்தியமாக நடக்கணும்னு அவனுக்கு தோன்றது. தமஹா பாஹ்யகரணானாம் அனர்த்த விஷயேபியா நியமனம். விடக்கூடிய கரணங்கள்லாம் இருக்கு இல்லையா? பாஹ்ய கரணங்கள்னா வெளி இந்திரியங்கள்னு அர்த்தம். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள்னு வெளியில இருக்கக்கூடியதான இந்திரியங்கள். அதை கொண்டுதான் கர்மாவை பண்றோம். அதை கொண்டுதான் நம்ம ஒரு ஞானத்தை அடையிறோம். கண்களை கொண்டுதான் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். வாயை கொண்டுதான் பேசுறோம். கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் இல்லையா? ஞானேந்திரியங்கிறது என்னது? கண் போல. கண்ணை கொண்டு வேலையை செய்ய மாட்டோம். கர்மேந்திரியம் கிடையாது. ஆனா ஞானேந்திரியம், ஒரு ஞானத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது மரம்னு எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம்? இந்த இந்திரியத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால அதுக்கு ஞானேந்திரியம்னு பேர். கர்மேந்திரியம்னா நான் அடியன் எப்படி இப்ப பேசுறேன், கர்மா பண்றேன். அதனால அதுக்கு கர்மாவை பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த இந்திரியங்களை கொண்டுதான் பண்றதுனால அதுக்கு கர்மேந்திரியம்னு பேர். இது ரெண்டுமே பாஹ்யம், வெளியில இருக்கக்கூடியதான கரணங்கள். அனர்த்த விஷயேபியா நியமனம். அனர்த்தமான விஷயத்துல பண்ணலாமோ? வாயை கொண்டு காசிப் பேசலாமோ? பேசக்கூடாது. பெருமாள் விஷயம் பேசலாமோ? பேசலாம். பெருமாள் விஷயத்தை பேசும் பொழுது அது தமஹான்னு பேரு. அனர்த்தமான விஷயமான காசிப்பை பேசும் பொழுது, ஒருத்தனை பத்தி கோடு சொல்லும் பொழுது, அவனை பத்தி தப்பா பேசும் பொழுது, முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசும் பொழுது அதுக்கு தமம் இல்லாத்தன்மைன்னு அர்த்தம் இல்லையா? அதனால அனர்த்த விஷயம்னா தப்பான விஷயத்திலேருந்து வெளியேந்திரியங்களான ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் நியமனம் பண்ணக்கூடியதுக்கு தமம்னு பேர். மனசுதான். அதுவும் மனசுதானே காரணமா இருக்கு. தப்பா விஷயத்தை பேசக்கூடாது இல்லையா? தாயாரே என்ன சொன்னா அவளுடைய இதுல? பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி வையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம்னு சொன்னான் இல்லையா? ஏன்? பாஹ்ய கரணங்கள்லேருந்து அனர்த்தமான விஷயங்களை பேசி என்ன பண்ண முடியும்? பெரியோர்கள் பண்ணலன்னா நான் பண்ண மாட்டேன். நீ இப்படிதான் பெரியோர்களே பண்ணும் பொழுது நான் பண்ணலங்கும் பொழுது நான் பண்ணினேங்கிறதுல என்ன பெருமை இருக்கு? கிடையாது இல்லையா? அவர்கள் என்ன வழியில நடந்தாலோ அது போல நான் நடப்பேன். தீக்குறளை சென்றோதும் தப்பா 4 பேர் இடத்துல நான் பேச மாட்டேன். ஏன் அப்படின்னா தப்பான விஷயத்திலேருந்து உன்னுடைய மனசனுடைய சாமர்த்தியத்தினால வெளியில வரத்துக்கு தான் தமஹான்னு பேர். சமஹா அந்த கரணசிய ததா நியமனம். அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த கரணமான மனசு இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி பண்றதுக்கு அதுக்கு சமஹான்னு பேர். அதுவும் மனசனுடைய காரியம்தான். வெளி இந்திரியங்களை தப்பான விஷயங்கள்ல போக விடாம தடுக்கிறதுக்கு தமஹான பேரு. உள்ள இருக்கக்கூடியதான மனச தப்பான விஷயங்களுக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு பேரு சமஹான பேரு. இதெல்லாம் ரெண்டுமே மனசனுடைய காரியம்தான். எப்படி ஏற்படுறது அர்ஜுனா? என்னாலதான் ஏற்படுறது. சுகம் ஆத்ம அனுகூல அனுபவா நன்னா இருக்கு. ஏன் அப்படின்னா ஆத்மாவுக்கு, ஜீவாத்மாவுக்கு அனுகூலமான அனுபவமா இருக்கு. ஏன்னா போக்தா ஜீவன் மட்டும்தான். சரீரம் அச்சேதனமான பொருள், அதால அனுபவிக்கவே முடியாது. யார் அனுபவிக்கிறானா? இந்த சரீரத்தை கொண்டு ஜீவன் தான் அனுபவிக்கிறது. அப்ப போக்திருத்துவ தன்மையே ஜீவனுக்கு தான் உண்டு. போக்திருத்துவம்னா அனுபவிக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? ஜீவனுக்கு உண்டு. அதனால ஆத்மாவுக்கு அனுகூலமான அனுபவத்தை சுகம் என்றும் அதற்கு பிரதிகூலமான அனுபவத்தை துக்கம் என்றும் விளக்கப்படுகிறது அப்படின்னா இல்லையா?
அதனால ஆத்மா அனுகூலமா அனுபவிக்கிறதுன்னு மனசு நினைக்கிறது இல்லையா, அதுக்கு சுகம்னு பேரு. ஆத்மா பிரதிகூலமா அனுபவிக்கிறதுன்னு மனசு நினைக்கிறது இல்லையா, அதுக்கு துக்கம்னு பேரு. இது ரெண்டும் யாரால ஏற்படுறது? என்னால் தான் ஏற்படுறது அர்ஜுனா. பவஹா பவனம், அனுகூல அனுபவ ஹேதுக்கம் மனசா பவனம். அனுகூலமான சுகம் ஏற்படுறது. சுகம் ஏற்பட்டுட்டே இருக்கும் பொழுது ஏற்பட 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 மனசு துட்டையா இருந்துருக்கு, மனசு சந்தோஷமா இருந்துருக்கு இல்லையா. அதனால மனசனுடைய நிலைப்பு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைக்கு பவனம்னு பேர். ஒரு சுகம் ஏற்படுறது, பின்னாடி இன்னொரு சுகம் ஏற்படுறது, பின்னாடி இன்னொரு சுகம் ஏற்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அது ரொம்ப துஷ்டியா சந்தோஷமா இருந்துருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு பவனம்னு பேர். அபாவஹா அப்படின்னா பிரதிகூல அனுபவ ஹேதுகா மனசா அவசாதா. ஒரு கஷ்டம் வருது, இன்னொரு கஷ்டம் வருது, இன்னொரு கஷ்டம் வருது, அந்த துக்கத்தை நினைச்சு 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 மனசு ரொம்ப துயரடைஞ்சு போயிடுறது இல்லையா. அந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுங்கிறது ஒண்ணு, அனுபவிச்சுட்டே உன்னுடைய மனசு அப்படியே குலைஞ்சு கலைஞ்சு அது அந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய வருத்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு அவசாதகாக்கு அபாவகான்னு பேரு. சுகத்தை அனுபவிக்கிறதுனால வரக்கூடிய மனசனுடைய சந்தோஷமும், துக்கத்தை அனுபவிக்கனால வரக்கூடிய மனசனுடைய வருத்தமும் எதனால ஏற்படுறதுன்னா என்னாலதான் ஏற்படுறது அர்ஜுனா. பயம் ஆகமினஹா துக்கஸ்ய ஹேது தர்சனஜம் துக்கம் அப்படின்னா, பயம்னா என்னது? அதுவும் துக்கம்தான். ஏன் இந்த பயம் ஏற்படுறது? ஏதோ ஒரு துக்கம் ஏற்பட போகுதுன்னு நினைச்சிட்டு அதற்கு காரணமான வஸ்துக்களை நினைச்சு அதை பார்த்து பயம். சைக்ளோன் வரப்போறது, அச்சோ என்ன பண்றது, பயம். ஏன்னா வரப்போற விஷயத்தை பார்த்து பயப்படுறதுக்கு தான் பயம்னு பேர். வந்துருதுன்னு கூட சொல்லிட முடியாது, அதுக்கு துக்கம்னு சொல்லலாம். வரப்போற துக்கத்தை நினைச்சுண்டு நம்ம மனசு தவிக்கிறதே அதுக்கு தான் பயம். ஆகமினஹா துக்கஸ்ய ஹேது தர்சனஜம் துக்கம். அதை பார்த்து அது ஏற்படுமோங்கிறதுக்கு ஒரு ஹேத்து காரணம் இருக்கு இல்லையா, அந்த காரணத்தை நினைச்சு மனசு பயப்படுறது, அதுக்கு அந்த துக்கப்படுறது, அதுக்கு தான் பயம்னு பேரு. தன் நிவர்த்திஹி அபயம். அதுலேருந்து நிவர்த்தி ஆயிடுச்சு. பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணோம் அப்படின்னு கேட்டா மனசு லைட் ஆயிட்டு. பெரியோன் மகாத்மா இடத்துல தன்னுடைய குறைகளை சொல்லும் பொழுது மனசு அப்படியே நிவர்த்தியா. தன் நிவர்த்தி அபயம் இல்லையா. நிஜமா அந்த விஷயம் மாறித்தான் மாறலையாங்கிறது தெரியாது. ஆனா பெருமாள் இடத்துல நம்ம போய் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அபயம் ஏற்படுறது. பெரியோர்கள் இடத்துல அதை போய் விண்ணப்பம் பண்ணும் பொழுது பயம் போறது, அதுக்கு அபயம்னு பேர் இல்லையா. துக்கம் இருக்கு, துக்கத்துக்கு காரணமான காரணங்கள்லாம் நம்மளை சுத்தி இருக்கு. பயம் ஏற்படுறது பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் சாநித்தியத்தினாலையும் சாதுக்களுடைய சாநித்தியத்தினாலும் அதை நிவர்த்தி ஆகுது, அதுக்கு அபயம். பயமோ அபயமோ யாரால ஏற்படுறது அர்ஜுனா? என்னால்தான் ஏற்படுறது. அஹிம்சா பரதுக்க அஹேத்துவம். ஒருத்தனுக்கு துக்கம் ஏற்படுறதுக்கு காரணமா ஒரு விஷயமும் ஒருத்தனிடத்துல இல்லவே இல்லை அப்படின்னு கேட்டா அவன் அஹிம்சால நிக்கிறான்னு அர்த்தம். எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தனுக்கு துக்கம் ஏற்படும்படியாக இதனால நடக்கவே முடியாது. அஹேத்துவம், காரணமே இருக்காது. எதுக்கு காரணமே இருக்காது? ஒருத்தன் கஷ்டப்படுறதுக்கு இவனால ஒரு காரணம் ஏற்படவே ஏற்படாது. இவன் ஒரு துக்கத்துக்கு காரணமாக இருக்கவே முடியாது, அதுக்கு அஹிம்சா. இவன் எப்போ ஒரு துக்கத்தை காரணம் ஏற்படாம இருப்பான் அப்படின்னு கேட்டா அவனுடைய மனசு யாருக்கும் எந்த தொந்தரவும் எப்பயும் நம்ம கொடுக்க கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஒரு பொறாமையினாலேயோ போட்டியினாலேயோ ஒரு பேராசையினாலேயோ மற்றவாளை துன்புறுத்தி பேசிடக்கூடாது. அவர்கள் மனசு புண்படும்படியாக நினைக்க கூடாது, சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. யார் நியமனம் பண்றா? மனசுதான் சொல்றது. அது அதனாலதான் அஹிம்சையா அது வெளியில வருது இல்லையா. அஹிம்சனா பண்ணாம இல்லை, பண்ணாம இருக்கக்கூடிய தன்மை இவனுடைய மனசுக்கு ஏற்படுறது இல்லையா. அதனால்தான் அவன் பண்ணாம இருக்கான், அதனால அஹிம்சை. ஒருத்தனை வெட்டினா குட்டினா அது மட்டும் தான் அஹிம்சையா? அது வெளியில பார்க்கக்கூடிய அஹிம்சை. நன்னா இருக்கான் பாருன்னு பார்த்து நம்ம மனசே எரியறது, அது அஹிம்சைன்னு எப்படி சொல்ல முடியாது? அஹிம்சை கிடையாது இல்லையா. ஏன் மனசு பொங்குறது இல்லையா. அந்த பொங்குதல் நிக்கணும் அப்படின்னு கேட்டா மனசு சாந்தமாகணும். சாந்தம் ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா ஒருத்தனுக்கு மனசாலையும் கெடுதல் ஒருத்தனால் நினைக்கவே முடியாது. அதுதான் அஹிம்சைன்னு பேர். மனோவாக்காயங்கள்னால இன்னொருத்தன் கெடுவதற்கு இவன் காரணமாக இருக்கவே முடியாது. அந்த தன்மைக்கு அஹிம்சைன்னு பேர். யாரால் ஏற்படுறது அர்ஜுனா? என்னாலதான் ஏற்படுறது. சமதா ஆத்மனி சுஹ்ருது சுபபக்ஷேஷு ச அர்த்த அனர்த்தயோகோ சமமதித்வம் அப்படின்னு. ஒருத்தனுக்கு மித்திரன் இருக்கான், ஒருத்தனுக்கு எனிமி இருக்கான் இல்லையா. ஃப்ரெண்ட் இருக்கான், எனிமி இருக்கான். எனிமி நன்னா இருக்கான்னு பார்த்தாலோ இல்ல ஃப்ரெண்டு நன்னா இருக்கான்னு பார்த்தாலோ ஒரே மாதிரி நினைக்கிறது. எனிமி நன்னா இருக்கான்னு பார்த்து எனிமி நன்னா இருக்கான்னு பார்த்து ரொம்ப வருத்தப்படுறதும் கோவப்படுறதும் எரிச்சல் படுறதும், தன்னுடைய மித்திரன் நன்னா இருக்கான்னு பார்த்துட்டு அதை பத்தி சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது கிடையாது. சுகிருத்தோ அசுகிருத்தோ, நன்னா இருக்கான் சந்தோஷம், நன்னா இல்லையா அதுக்கும் ரொம்ப குலைஞ்சு போறது இல்லை இல்லையா. ச அர்த்த அனர்த்தயோகோ சமமதித்வம். சமதா புத்திங்கிறது அதுதானே.
நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் துக்கமோ சுகமோ, சுக்கத்தினால ரொம்ப சந்தோஷமும் அடையாம, துக்கத்தினால ரொம்ப மன உளைச்சலும் அடையாம கூடியதுக்கு தான் சமதான்னு பேர். சமத்துவம் யோக உச்சத்தைன்னு பெருமாள் சொன்னானே, கர்மயோகம் நடக்கும் பொழுது சமத்துவம் யோக உச்சத்தை. எது நடக்கிறதோ துவந்துவத்தை பொறுத்து கொண்டு எது நடந்தாலும் எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமா நடக்கிறதுங்கிற ஒரு மனசினுடைய பக்குவ நிலை இருக்கே, அதுக்கு சமத்தான பேர். யாரால ஏற்படுறது அர்ஜுனா? என்னாலதான் ஏற்படுறது. துஷ்டி சர்வேஷு ஆத்மசு திருஷ்டேஷு தோஷஸ்வபாவத்துவம். யாரை பார்த்தாலும் சந்தோஷமே பார்த்து சிரிச்ச முகத்தோடு அவன் நன்னா இருக்கணும். யாரை பார்த்தாலும் கோபம் வருது கிடையாது, யாரை பார்த்தாலும் எரிச்சல் வருது கிடையாது, யாரை பார்த்தாலும் புறாமப்படுற கிடையாது. எப்பயுமே ஒரே நிலையோட சந்தோஷமா யாரை பார்த்தாலும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும், எப்படிப்பா இருக்க நன்னா இருக்கிய, எப்படிப்பா இருக்க நன்னா இருக்கிய, நன்னா இருப்பா நன்னா இருப்பா நன்னா இருப்பா நன்னா இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை யாருக்கு இருக்கோ அதுக்கு தான் துஷ்டின்னு பேர். அது மனசனுடைய காரியம் தானே, மனசு தானே அந்த பக்குவ நிலையில இருக்கு இல்லையா? யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி நினைச்சுட்டு அவன் நன்னா இருக்காங்கிற ஒரு எண்ணத்தினால மனசு விகாரம் அடையாம இருக்கக்கூடிய தன்மைக்கு துஷ்டின்னு பேர். எப்பயுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலை யாரால ஏற்படுறது அர்ஜுனா? என்னாலதான் ஏற்படுறது. தபஹா சாஸ்திரிய போகா சங்கோச்ச ரூபா காயக்லேஷா. சாஸ்திரியமா இருக்கணும், போகத்தை அனுபவிச்சுட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு சங்கோச்சம் ஏற்படணும், குறைவு ஏற்படணும். ஆனா சாஸ்திரியமா இருக்கணும், அதுக்குதான் காயக்லேஷம்னு பேரு. அந்த காயக்லேஷம் இருக்கே, அந்த வருத்திக்கக்கூடிய தன்மை, இந்த சரீரத்தை வருத்திக்கக்கூடிய தன்மை இருக்கே, அதுக்கு தபம்னு பேர். எக்ஸாம்பிள் ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதத்தை அன்னைக்கு சாப்பிடாம இருக்கும், காயக்லேஷம் தான், வருத்தம் தான். அந்த சரீரம் கொஞ்சம் கட்டப்படும், போக சங்கோச்சம் அனுபவிக்காம இருந்துருக்கும். கண்டத்தை சாப்பிடுறது, கண்ட இடத்தை பார்க்கறது, கண்ட இடத்துக்கு போறதுன்னு இருக்க முடியாது. ஆனா அது சாஸ்திரியம். பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறான் ஏகாதசி விரதம் இருந்தா, அதுக்கு தபசுன்னு பேர். சாஸ்திரியா போக சங்கோச்ச ரூபா காயக்லேஷா தபஹா அப்படின்னு கேள்வி. யாருனால ஏற்படுறது அர்ஜுனா? என்னாலதான் ஏற்படுறது. தானம் ஸ்வகீய போக்யானாம் பரஸ்மை பிரதிபாதனம். தனக்குன்னு உண்டான போக்கியங்கள் இல்லையா, தனக்குன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கான், நிறைய போக்கிய வஸ்துக்களை அனுபவம் பண்ணியிருக்கான், அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஆத்துக்கு ஒரு குழந்தை வருது, இவன் மாம்பழம் சாப்பிடுறான் அப்படின்னா அதே சந்தோஷத்தோட அந்த குழந்தையும் சாப்பிடணும்னு கொடுக்குறோம் இல்லையா? தனக்கு போகமாக நினைக்கக்கூடிய வஸ்துக்களை மற்றவாளுக்கும் அதே சந்தோஷத்தோட கொடுக்கறதுக்கு என்ன பேரு? தானம்னு பேரு. எனக்கு வேண்டான்னு நினைக்கிறத இன்னொருத்தனுக்கு கொடுக்கறத தானம்னு சொல்லிட முடியாது. தனக்கு போகம்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை மற்றவாளுக்கு கொடுக்கறதுக்கு தான் தானம்னு பேரு இல்லையா? அதனால என்ன அப்படின்னு நினைச்சு கொடுக்குறோம் இல்லையா? அப்படி ஒரு மனசு இருக்கு இல்லையா? அந்த மனசனுடைய காரியத்தினாலதானே தானம் பண்றோம். அதுக்குதான் தானம். ஸ்வகீய போக்யானம். எனக்கு போகமா இருக்குன்னு ஒரு வஸ்துவ அது போகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுண்டும் இன்னொருத்தருக்கு சந்தோஷமா கொடுக்கக்கூடிய நிலை. பெரிய ஆச்சாரியர்கள்லாம் தானே தாரித்திரத்துல இருந்தா, ஆனா வெளியில ஒருத்தன் பசின்னு வந்துட்டான் அப்படின்னா தனக்கே சாப்பாடு இருக்காது, இருக்கிற ஒரே சாப்பாட்டை இன்னொருத்தருக்கு கொடுக்குறான். எப்படிப்பட்ட மனசு அது? வருமா? யாருக்கு வரும்? அது தானம். அதுதானே தானம். நான் 10 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன் ஷர்ட் பேண்ட், இன்னொருத்தனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஹே நான் கொடுக்குறேன் பத்தியா, அதுக்கு என்ன தானம்னு சொல்லிட முடியுமா? அது இல்லை, நீ உனக்கு தான் அகங்காரம் இல்லாம நீ கொடுக்குறியா? நான் கொடுக்குறேங்கிற ஒரு எண்ணத்தோட உனக்கு வேண்டாங்கிற ஒரு வஸ்துவை இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு அதுல என்ன பிரயோஜனம்? சுகிய போக்யானாம் பரஸ்மை பிரதிபாதனம் தானம். யசஹா குணவத்தா பிரதா. யசஹா அப்படின்னா ஒரு கீர்த்தி இல்லையா? குணவத்தா பிரதா. அப்பா அவன் ரொம்ப நல்லவன், அப்ப அவன் நன்மை பண்ணிருக்கணும் இல்லையா? அதுக்குதான் யசஹான்னு பேசு. 4 பேர் இவனை பார்த்து நல்லவன்னு சொல்லும்படியாக நடந்துக்கிறோமே, அதற்குன்னு உண்டான பரிபக்குவமான மனசு இருக்கே, அதுதான் யசம்னு பேர். அயசஹா நைர்குண்ய பிரதா. 4 பேர் இவனை பார்த்து சி இப்படியா நடந்துப்பா அப்படிங்கிற மாதிரி இவனுடைய நடத்தை இருக்கே, அந்த நடத்தைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனசு இருக்கே, அதுக்குதான் அயசம்னு பேர். ஏதச்ச உபயம் தது அனுகுண மனோவிருத்தி துவயம் மனோவிருத்தி அயம் மந்தவியம் அப்படின்னு இது எல்லாமே மனோவிருத்தியா தான் நினைச்சுக்கணும். எப்போ ஒருத்தனுக்கு யசம் ஏற்படும் இல்லையா? தத் பிரகரணாது. எப்போ ஒருத்தனுக்கு கீர்த்தி ஏற்படும்? அவன் நல்லது பண்ணினானா கீர்த்தி ஏற்படும். அப்பா எவ்வளவு தானம் பண்ணிட்டே இருப்பான், இவ இருக்கானே 6ஆமதன் இருக்கானே, இப்பயும் தானத்தை பண்ணிட்டே இருப்பான். தான தர்மங்கள் தனக்குன்னு வச்சுக்கிறதுங்கிறது எனக்கு 2வது பட்சம் தான். யார் எப்ப கேட்டாலும் அவளுக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு மத்தவா இவனை பார்த்து எப்ப சொல்லுவா? நிஜமாவே இவன் தானம் பண்ணும் பொழுதுதான் சொல்லுவா இல்லையா? அதுக்குதான் யசஸ்ன்னு பேர். அதற்கு ஏற்பட்டா போல இவனுக்கு மனசு இருக்கிறதுனால தானே தானம் பண்றான். தானம் பண்றதுனால தானே மத்தவா நல்லது நடக்கிறதுன்னு பார்த்து சொல்றான். அதனால அதுக்குதான் யசஸ்ன்னு பேர். தத் பிரகரணாது
தபோதானேச்ச ததா அப்படின்னு. தபச பண்ணணும்னா காயக்லேசத்தை பண்ணினாலும் பரவாயில்ல, நான் ஏகாதசி விரதம் நடந்துக்கணும்னு ஒரு மனசு சொல்றது இல்லையா? அதனால அதுவும் மனசனுடைய பிரகாரணம் தானே, எல்லாமே மனசனுடைய காரியம் தானே. அதனாலன்னு சொல்றார். ஏவம் ஆதி ஆத்யாக சர்வேஷாம் பூதானாம் பாவாக பிரவருத்தி நிவருத்தி ஹேதவஹ மனோவிருத்தயா மத்த ஏவ மத்சங்கல்ப ஆயத்தா பவந்தி பாவாக. இந்த மாதிரி எல்லாருடைய பூதங்களையும் எல்லா பூத ராசிகளுக்கும் அவர்களுக்குன்னு உண்டான நினைவுகள்லாம் இருக்கு இல்லையா? தபசு பண்ணணுங்கிற மனசு நினைக்கிறது, தானம் பண்ணணும்னு மனசு நினைக்கிறது, நம்ம சம தமாதி குணங்களோடு இருக்கணும்னு மனசு நினைக்கிறது, பாக்கியமான இந்திரியங்கள் தவறான காரியங்கள்ல இருக்கக்கூடாது, சத்துவமான காரியங்கள்ல இருக்கணும்னு மனசு நினைக்கிறது, எல்லாம் எவ்வளவு கட்டம் வந்தாலும் பொறுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கணும்னு மனசு நினைக்கிறது இல்லையா? அதனால அப்படி பிரவருத்தியும் அதனால ஏற்படக்கூடிய நிவர்த்தியும் காரணமா இருக்கக்கூடிய மனோவிருத்திகள் இருக்கே, ஒருத்தன் தப்பான விஷயத்துக்கு பிரவர்த்திக்கிறான் அப்படின்னாலும் அதுக்கு காரணம் அவனுடைய மனசு. ஒரு தப்பான விஷயத்திலேருந்து ஒரு நிவர்த்தி பண்ணி ஒருத்தன் கொண்டு வரான்னு நினைச்சாலும் அதுக்கு காரணமும் மனசுதான். அப்படிப்பட்ட மனோவிருத்தி எல்லாம் இருக்கே மத்த ஏவா என்னையே காரணமாக கொண்டது அர்ஜுனா, எனக்கே அதீனமாக இருக்கக்கூடியது மத் சங்கல்ப ஆயத்தா, என்னுடைய சங்கல்பத்தினால்தான் ஏற்படுறது அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் சொல்றான் இல்லையா? அதுதான் பெருமாள் இந்த இடத்துல சொல்றேன். என்னுடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டா, அர்ஜுனா நான் சொல்றேன், மனசுன்னு காரியங்கள்னால்தான் இந்த லோகத்துல க்ஷமை ஏற்படுறது, புத்தி ஏற்படுறது, ஞானம் ஏற்படுறது, எல்லாம் என்னுடைய காரணமா தான் இருந்துட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய பெருமை அப்படின்னு பெருமாள் சொல்றான் இந்த இடத்துல. யசஹா புரியறது, சுகம் புரியறது, துக்கம் எப்படி என்னால ஏற்பட்டதுன்னு சொல்லும்பொழுது அதை எப்படி நம்ம கான்ட்ராடிக்டரியா பார்க்காம இருக்க முடியும் இல்லையா? துக்கம் பெருமாள்னால ஏற்பட்டதுன்னா பெருமாள் துக்கத்துக்கு காரணமா இருக்கான், அயசஸுக்கு பெருமாள் காரணமா இருக்கான் இல்லையா? அகீர்த்திக்கு ஒருத்தன் பெருமாள் காரணமா இருப்பான், மனசனுடைய உளைச்சலுக்கு பெருமாள் காரணமாக இருக்க முடியும் இல்லையா? அதுவும் என்னாலதான் ஏற்படுறதுன்னு சொல்றான். ஒரு உளைச்சல்னு ஒண்ணு இருந்திருக்கணுமா, துக்கம்னு ஒண்ணு இருந்திருக்கணுமா, அது ஏன் பெருமாள்னால தான் ஏற்படுறதுன்னு பெருமாள் சொல்றான்னு நினைச்சு பார்க்கும் பொழுது யசஸு அயசு ஒரு பயப்பட வேண்டிய விஷயத்துல பயம் இல்லைன்னா தப்பு இல்லையோ? திருடனுக்கு திருடும் பொழுது பயமே இல்லை, அதனால்தான் ஜாலியா திருடுறான். அப்ப பயம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணுமே. தப்பான விஷயத்தை பார்த்து பயப்படணுமே, பயப்படலைன்னா அப்ப பயங்கிறது உண்மைதானே, நல்ல குணம் தானே அது. எதை பார்த்து பயப்படணுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? தப்பான விஷயத்த பண்றதுக்கு பயப்படணுமே, உடம்பெல்லாம் நடுங்கணுமே. காசை ஒருத்தன்ட்டேந்து வாங்கி நம்ம கொடுக்கலன்னா உடம்பு நடுங்கலை அப்படின்னா பயப்படலை அப்படின்னு கேட்டா அது தர்மமா? அது ஒருத்தன் இடத்துல இருந்து காசை வாங்கிட்டோம் திருப்பி கொடுக்கலன்னு ஒரு மனசுல ஒரு உடம்புல கொஞ்சம் கூட நடுக்கமே இல்லை அப்படின்னு கேட்டா அதனால பிரயோஜனம் உண்டா? அது குணம் தானே, அந்த நடுக்கங்கிறது குணம் தானே. தப்பான காரியத்தை பண்ணும் பொழுது அச்சச்சோ இது 4 பேருக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தினுடைய மானம் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு கேட்டா அது அது அயசஸுங்கிற ஒரு எண்ணத்தை நினைக்கும் பொழுது தானே மனசு அதுல இருந்து நிவர்த்தி ஆகுது. அப்ப அதுவும் குணம் தானே. தப்பான விஷயங்கள்லாம் வெளியில வரக்கூடிய தன்மையில அதனால வரக்கூடிய துக்கமோ அதனால வரக்கூடிய பயமோ நல்ல விஷயம் தானே. தப்பான விஷயத்த பண்ணிட்டான், துக்கம் ஏற்படுறது, பார்த்துட்டான் அவன் இல்லையா? இது தப்பான விஷயம், அதனால துக்கம் ஏற்படுறது, அதுலேருந்து விலகி நிற்கணும் அப்படின்னு தோணணும் இல்லையா? அப்படி தோன்றதுங்கிறது நல்லது தானே. அப்ப துக்கம் ஏற்படவே இல்லை அப்படின்னா, தப்பான விஷயத்துக்கும் பயம் ஏற்படவே இல்லை அப்படின்னா தப்பான விஷயத்த பண்ணிட்டே இருப்பான், கெட்டு தானே போவான், நன்மைக்கு எப்படி வருவான்? அப்ப பயமாக இருந்தாலும் பெருமாளுடைய அனுக்கிரகம் தான், துக்கமாக இருந்தாலும் பெருமாளுடைய அனுக்கிரகம் தான், ஒரு அபகீர்த்தி ஏற்பட்டாலும் பெருமாளுடைய அனுகிரகம் தான். இப்படி தப்பு நடந்தது, அபகீர்த்தி ஏற்பட்டது, தப்பு பண்ணின துக்கம் ஏற்பட்டது. நம்ம இந்த ஜென்மாவை மட்டும் பார்க்கிறோம், பூர்வ ஜென்மாக்கள்ல எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கோம், அதனால துக்கம் ஏற்பட்டது. துக்கத்தை பொறுத்துக்கணும். மன்னிச்சுடுறா கண்ணா, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இந்த மன்னிச்சுடு, இதற்கப்புறம் தப்பு பண்ணாம பார்த்துக்கோ அப்படின்னு தோணணும் இல்லையா? அதனால்தான் பெருமாள் எல்லாமே என்னால், எல்லாமே என்னால் அப்படின்னு பெருமாள் இந்த இடத்துல சொல்றோம். அடுத்தது சொல்லணும், சர்வஸ்ய பூதஜாதஸ்ய சிருஷ்டிஹி ஸ்தித்யாஹ சிருஷ்டியோஹ பிரவர்த்தயிதாரச்ச மத்சங்கல்ப ஆயத்தா பிரவர்த்தயா இத்யாஹ அப்படின்னு. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உண்டானதான இந்த சிருஷ்டியோ ஸ்திதியோ எல்லாமே என்னால்தான் ஏற்பட்டது அர்ஜுனான் அப்படின்னு சொல்லணும் பெருமாள் அடுத்தது. அதனால அதை பத்தி இந்த இடத்துல சொல்றான். மஹர்ஷயா சப்தபூர்வே சத்வாரஹ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா யேஷாம் லோகா இமாஃப் பிரஜாஹ. மஹர்ஷயா சப்தபூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா யேஷாம் லோகா இமாஃப் பிரஜாஹ. 6வது ஸ்லோகம் படிங்க. யாராவது ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணி 3 தடவை படிங்க. யார் படிக்கிறீள்? அடியேன். ஒரு நிமிஷம், வேற ஏதாவது படிக்கிறீங்களா கேட்கிறேன். ஒரே நிமிஷம். வேற ஏதாவது படிக்கிறீங்களா? வசுமதி அம்மா படிங்க.
அடியேனா வசுமதி அம்மா. வசுமதி அம்மா சரியா சரி. சுவாமி அடியன் மியூட்ல வாசிச்சுட்டு இருக்கேன் சுவாமி. அடியன் சுவாமி க்ஷமிக்கணும் சுவாமி. மகஷயஸ் இப்ப கேக்குறதா சுவாமி? கேட்கறதே சொல்லுங்க. க்ஷமிக்கணும் சுவாமி. மகஷயஸ் சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாபா மானசா ஜாதா ஏஷாம் லோக இவ பிரஜாஹ. மகஷயஸ் சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாபா மானசா ஜாதா ஏஷாம் லோக இவ பிரஜாஹ இமா பிரஜாஹ. அடியேன் சுவாமி. महर्षिजः सप्तपूर्वे चत्वाराः मनवः तथा मद्भावा मानसा जाता येषां लोक इमा प्रजाः பூர்வ சப்த மகர்ஷியா. முன்னாடி 7 மகர்ஷிகள்னு சொல்றோம் இல்லையா? அத்ரி பர்கு குத்ஸ வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கிரச ரிஷயா, சப்த ரிஷிகள்னு சொல்றோம். சப்த ரிஷிகள் இருந்தாலே இதுக்கு முன்னாடி மன்வந்தரம் இருந்ததே. அதீத மன்வந்தரையே பிருக்வாதியா சப்த மகர்ஷயா நித்திய சிருஷ்டி பிரவர்த்தனாய பிரம்மணா மனசம்பவாக. நித்திய சிருஷ்டி ஏற்படணும், லோகத்துல நிறைய பிரஜைகள்லாம் உண்டு பண்ணணும், இது பிரவர்த்தனமாகணுங்கிறதுனால இந்த சப்த மகர்ஷிகள் பிரம்மாவினுடைய மனசுல மன்வந்திரத்தினுடைய தொடக்கத்துல போன மன்வந்திரத்துல ஏற்பட்டார்கள். நித்திய சிருஷ்டி பிரவர்த்தனமாகணுங்கிறதுனால பிரம்மாவினுடைய மனசுலேருந்து பிருகு அத்ரி பிருகு குச்சபசிட்ட கௌதம காஷ்யப ஆங்கிரச ரிஷியானா இந்த சப்த மகர்ஷிகள் போன மன்வந்திரத்துல ஏற்பட்டார்கள். நித்திய ஸ்திதி பிரவர்த்தனாய ஏச்சே சாவரணிகா நாம சத்வாரஹா மனவஹா ஸ்திதாஹ. நித்திய சிருஷ்டி ஏற்படணுங்கிறதுனால பிரம்மணனுடைய மனசுல எப்படி வந்து சப்தரிஷிகள் ஏற்பட்டாலோ அதே போல நித்திய ஸ்திதி ரட்சணம் ஏற்படணுங்கிறதுனால அது பிரவர்த்தனமாகணுங்கிறதுனால சாவர்ணிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான 4 மனுக்கள் ஏற்பட்டார்கள் இல்லையா? நித்திய ஸ்திதி பிரவர்த்தனாய, அது நித்திய சிருஷ்டி பிரவர்த்தனாய. சிருஷ்டி பிரவர்த்தனமாகணுங்கிறதுனால பிரம்மாவினுடைய மனசுலேருந்து ஏற்பட்ட சப்தரிஷிகளும் ஸ்திதி பிரவர்த்தனமாகணுங்கிறதுனால 4 மனுக்களும் ஏஷாம் சந்தானமயே எந்த சந்தானம் லோகே ஜாதா இமா சர்வா பிரஜா. அப்ப எல்லாரும் அந்த மனு வம்சத்துலதான் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே காரணகர்த்தாவா தானே. முதல்லேந்து ஏற்பட்டவா எல்லாத்துக்கும் காரணகர்த்தான இந்த சப்தமர்ஷிகளுக்கும் இந்த மனுக்களுக்கும் தான் நம்மளுடைய வம்சம் நம்ம ட்ரேஸ் பேக் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா அவளுக்கு தான் போகும். இமா சர்வா பிரஜா பிரதிக்ஷணம் ஆப்ரளயாது அபத்தியானாம் உத்பாதகாக பாலகாக ச பவந்தி அப்படின்னா பிரளய காலம் வரைக்கும் இந்த சிருஷ்டிய லோகம் பண்ணணும். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பிரஜைகள் ஏற்படணும், ஏற்பட்ட பிரஜைகள் ரட்சணமாகணும், லோகத்துல பிரஜைகள் ஏற்படணும், ஏற்பட்ட பிரஜைகள் ரட்சணமாகணும், எது வரைக்கும் பிரளய காலம் வரைக்கும் ஏற்படணும். இது யார் பண்றா? 4 மனுக்களும் அந்த சப்தர்ஷிகள் தான் பண்றா. அவர்கள் தொடக்கமாக வந்ததுதான் இது எல்லாமே. தே பிருகுவாதயா மனவச்ச மத்பாவாஹா. யாரால ஏற்பட்டது? பிரம்மாவினுடைய முகத்திலேருந்தான் அந்த பிருகு மகர்ஷிகள்லாம் ஏற்பட்டா, அந்த மனுக்கள் 4 மனுக்கள்லாம் ஏற்பட்டா. அதனால்தான் நித்திய சிருஷ்டி நடக்கிறது, அதனால்தான் நித்திய ஸ்திதி நடக்கிறது, அதனால்தான் பிரஜைகள்லாம் ஏற்படுறதா, அவளுடைய உற்பத்தி ஏற்படுறது, அவளுடைய ரட்சணமும் ஏற்படுறது. அப்படிப்பட்டதான பிருகு ஆதி மகர்ஷிகளும் மனுவாதி அந்த மன்வந்திரத்துக்கு ராஜாவா இருக்கக்கூடிய மனுக்கள் எல்லாரும் மத்பாவாஹா மமயோ பாவஹா சகேவ ஏஷாம் பாவஹா தே மத்பா. எனக்கு என்ன சங்கல்பமோ அதுவேதான் அவளுக்கும் சங்கல்பம், அதனால மத்பாவாஹா. அப்ப என்னுடைய சங்கல்பத்துக்கு ஈடாதான் அவர்களுக்கு சங்கல்பம் ஏற்படும், அந்த சங்கல்பத்துக்கு ஈடாதான் அந்தந்த காரியங்கள் நடக்கும். மன்மதே ஸ்திதா. அதனால என்னுக்குள்ளேதான் இருந்துட்டு இருக்கா. மன்மதே ஸ்திதா மத் சங்கல்ப அனுவர்த்தினா அப்படின்னு. பெருமாளுடைய திருவுள்ளம் என்ன, பெருமாளுடைய திருவுள்ளம் என்ன, பெருமாளுடைய திருவுள்ளம் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சு அவர்களுக்கு சக்தி அவனே கொடுத்திருக்கான். அதனால அந்த மனுக்கள் தன்னுடைய காரியங்களை பண்றார்கள், அந்த சப்தரிஷிகள் தன்னுடைய காரியங்களை பண்றார்கள். பண்ணும் பொழுது பெருமாளுடைய திருவுள்ள கருத்து என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு அனுகுணமாக பண்றார்கள் அப்படின்னு தெரியாது. மத் சங்கல்ப அனுவர்த்தினா இத்யர்த்தா. அப்ப அவள்லாம் யாரு? சப்தரிகள்லாம் யாரு, மனுக்கள்லாம் யாரு அப்படின்னா என்னுடைய சங்கல்பத்துக்கு ஈடாக அந்தந்த காரியங்களை பண்றதுக்காக என்னால ஏற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால என் மூலமாக தான் இங்க ஸ்திதியோ இல்ல சிருஷ்டியோ இல்ல பிரளயமோ நடக்கிறது அர்ஜுனா அப்படின்னு இல்லையா? ஏதாம் விபூதிம் யோகஞ்ச மமயோ வேத்தி தத்வதஹ சோ விகம்ப்யேன யோகேன யுஜ்யதேனாத்ர சம்சயஹ. இங்கதான் பெருமாள் சொல்ல வரான். ஏதாம் விபூதி யோகஞ்ச மமயோ வேத்தி தத்வதஹ சோ விகம்ப்யேன யோகேன யுஜ்யதேனாத்ர சம்சயஹ. யாராவது படிங்க 3 தடவை. மூணு பேர் ஏற்கனவே படிச்சிருக்கீங்களே, வேற யாராவது படிக்காதவா படிங்கோ. யார் சொல்லலாம்?
2 பேர் கை தூக்கியிருக்கா, அவ ஏற்கனவே படிச்சிருக்காங்கிறதுனால நான் மற்றவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாராவது படிக்கலாமே? படிக்க முடியாதா? கையில் ஒரு புக் வச்சுட்டு படிக்கலாமே? பெருமாளுடைய வார்த்தையை படிக்க போறோம், ஏன் படிக்க முடியாதா? சுவாமி அடியேன் மியூட்ல இருக்கேன் சுவாமி, வெளியில இருக்கேன் சுவாமி, கேட்டுன்னு இருக்கேன் சுவாமி. அடியேன் சமைக்கணும் சுவாமி. அடியேன் சரி, சந்திரபிரபா அம்மா படிங்க. ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேத்தி தத்வதஹ சோவிகம் பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயஹ. ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேத்தி தத்வதஹ சோவிகம் பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயஹ. அடியேன் சார். விபூதிஹி ஐஸ்வர்யம் அப்படின்னு பெருமாளுடைய ஐஸ்வர்யம் என்னன்னு தெரிகிறது. அந்த லோகம் எல்லாம் பெருமாளுக்கு சொத்து. ஏதாம் சர்வஸ்ய மதாயத்த உற்பத்தி ஸ்திதி பிரவருத்திதாம் ரூபாம் விபூதிம். லோகத்துல பார்க்கக்கூடிய சரம் அச்சரம்னு அச்சேதனம் சேதனம்னு எல்லாமே அதனுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அவர்களுக்குன்னு உண்டான பிரவருத்தி எல்லாம் என்னாலதான் ஏற்படுறதுங்கிற மாதிரி இந்த விபூதி, இதுதானே அவனுடைய ஐஸ்வர்யம். யாரை பார்த்தாலும் அவனிடத்துல இருந்தா சிருஷ்டி ஏற்படுறது, எல்லாருக்கும் அவனால் தான் ஸ்திதி ஏற்படுறது. எல்லாருடைய காரியங்களும் பிரவருத்தியும் அவன் அந்தர்யாமியாக இருக்கிறதுனால்தான் அவனுக்கு அனுகுணமாக தான் இது எல்லாமே நடக்கிறது. அந்தர்யாமியா பெருமாள் இல்லை அப்படின்னா ஒருத்தராலையும் எந்த காரியமும் ஒரு காலமும் பண்ண முடியாது இல்லையா? அதனால மதாயத்த சிருஷ்டி நடக்கிறது. சிருஷ்டி பண்ணக்கூடியவர்கள் யார்? மகர்ஷிகள். மகர்ஷிகளுக்கு அந்தர்யாமியா பெருமாள் இல்லைன்னா நடக்காது. நித்தியமா யார் ஸ்திதி பண்றா? மனுக்கள். அந்த மனுக்களுக்கு அந்தர்யாமியா எம்பெருமான் இருந்து அவர்களை ஏவலம் நியமனம் பண்ணல அப்படின்னா அந்த ரட்சணை நடக்காது. அந்தந்த ஜீவராசிகள் அந்தந்த காரியங்களை பண்ணிட்டே வந்துட்டு இருக்காளே, யாராக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, தேவனாக இருந்தாலும் சரி, அந்தந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்காளே, நித்தியமா இந்த கர்மா நடந்துட்டே இருக்கே. அவர்களுக்கு அந்தர்யாமியா பெருமாள் இல்லை அப்படின்னா எந்த காரியமும் நடக்காது இல்லையா? பிரவருத்தி தாம் ரூபாம் விபூதிம். இது எல்லாம் பெருமாளுடைய சொத்து, அவனுக்கே உண்டதான ஐஸ்வர்யம். அதுதான் விபூதி. மம ஹேய பிரத்தனீக கல்யாண குணரூபம் யோகஞ்ச. அவனுக்கு தோஷமே தட்டாது. உபயலிங்கத்துவம்னு சொன்னேன் ஏற்கனவே. உபயலிங்கத்துவம்னா 2 அடையாளங்களை கொண்டவன் அர்த்தம். உபயனா 2, லிங்கம்னா அடையாளம். புருஷோத்தமனான ஸ்ரீயப்பதியான நாராயணன் ஒருவனுக்கே பொருந்தக்கூடியதான உபயலிங்கத்துவம் என்ன அப்படின்னா ஹேய பிரத்தனீகத்துவம் கல்யாணைக குணத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தோஷம் ஒன்னும் கலகலனாக இருக்கக்கூடிய நிலை. இது யாருக்கு பொருந்தும்னா புருஷோத்தமருக்கு மட்டும்தான் பொருந்தும். இததான் யோகம்னு பெருமாள் சொல்றா. நம்ம ஹேய பிரத்தனீக கல்யாண குண ரூபம் யோகஞ்ச. இது 2த்தையும், எனக்கு ஐஸ்வர்யங்கிறதையும் என்னுடைய யோகம்ங்கிற தன்மையும் உபயலிங்கத்துவத்தையும் யார் உள்ளபடி அறிகிறார்களோ, வேத்தி தத்வதா வேத்தி, உள்ளபடி அறிகிறார்களோ, சஹா அவிகம்பியேனா அப்ரகம்பியேனா பக்தி யோகேன யுஜ்யதே. யாராலையும் தடை பண்ணவே முடியாது. அப்ரகம்பியம் அப்படின்னா பெருமாள் திருவுள்ள கருத்துல இவனுக்கு பக்தி ஏற்படணும்னு ஏற்பட்டுடுதுன்னா ஒருத்தராலையும் தடை பண்ண முடியாது. யாராலையும் எந்த காலத்திலையும் பெருமாள் இடத்துல இவனுக்கு ஏற்படக்கூடியதான பக்தியை தடை பண்ணவே முடியாது. அப்ரகம்பியம்னு அர்த்தம். அப்ரகம்பியேன பக்தி யோகேன யுஜ்யதே அப்படின்னா அவன் உய்கிறான், அதை கொண்டு என்னை அடைகிறான் அப்படின்னா. பக்திக்கு தடையே இல்லை அப்படின்னா அவனை பெருமாள் இடத்துல போய் சேர்றதை யாரும் நிறுத்த முடியாது இல்லையா? பக்தியை கொண்டுதான் பெருமாள் இடத்துல போய் சேர முடியும். அந்த பக்தியானது அப்ரகம்பியமாக இருக்கும் பொழுது எதாலையும் எந்த காரணத்தினாலையும் எந்த காலத்தினாலையும் யாராலையும் தடுக்க முடியாத பக்தி ஏற்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டா பெருமாளை போய் அடைய வேண்டியது தானே. பக்தி யோகேன அப்ரகம்பியேன பக்தி யோகேன உச்சியத்தேன அத்திர சம்சயா. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த விஷயத்துல எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு. என்னது? என்னுடைய விபூதி ஐஸ்வர்யத்தையும் எனக்கே உண்டான அனந்த திருக்கல்யாண குணங்களையும் தோஷமில்லா தன்மையையும் எவன் ஒருவன் உள்ளபடி அறிகிறானோ அப்படிப்பட்டவனுக்கு அப்ரகம்பேன பக்தி யோகேன யுஜ்யதே. அப்படிப்பட்டவன் தடையில்லா பக்தி யோகத்தை பண்ணி என்னையே அடைவான். இந்த விஷயத்தில் இந்த அர்த்தத்தில் சம்சயம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம், டவுட்ஸ் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். டவுட்ஸ் வேண்டாம்னு சொல்லணும் இல்லையா? அது பெருமாளுக்கு பகவத் ராமானுஜர் திருவுள்ளப்படுறது.
டவுட்ஸ் எல்லாம் வேண்டாம்னு பெருமாள் சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மத் விபூதி விஷயம் கல்யாண குண விஷயம் ஞானம் பக்தி யோக வர்த்தனம் இது ஸ்வயமேவ திரக்ஷசி இது அபிப்பிராய. என்னுடைய விபூதி கதையை கேட்டுண்டே வரப்போறியே, கேட்டுண்டே வரியே, கல்யாண குணங்களை கேட்டுண்டே வரியே, அப்படிப்பட்டதான ஞானம் என்னுடைய உபதேசத்தினால உனக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு இல்லையா? என்னுடைய விபூதி விஷயமான ஞானமும் என்னுடைய அனந்தமான கல்யாண குண விஷயமான ஞானமும் உனக்கு ஏற்பட்டுட்டே இருக்கே. அப்படிப்பட்ட ஞானம் உனக்கு பக்தி யோகத்தை வர்த்தனம் பண்ண போறதுங்கிறத நீயே பார்க்க போற அப்படின்னு பெருமாளுடைய திருவுள்ளம். பெருமாள்லாம் சொல்லலையா, நீ பார்க்க போற அர்ஜுனான்னு பெருமாள் நினைச்சுன்னு சொல்றானா அப்படின்னா, நமக்கும் தான் ஏற்பட போறதுன்னு நினைச்சுக்கோங்க. பெருமாளுடைய அனந்தமான திருக்கல்யாண குணங்களையும் பெருமாளே பெருமையானவன் அதி விலட்சணமானங்கிறது ஒரு விஷயமும் நம்ம கேட்க கேட்க படிக்க படிக்க பார்க்க பார்க்க இப்போ நமக்கு பக்தி ஏற்பட போறது ந அத்ர சம்சயா. சொல்றது பெருமாள். அஹம் துவா சுர பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. அவன் சத்திய சங்கல்பன், சத்திய வாக்குடையவன், அவன் அத்ர சம்சயா அப்படின்னு கேட்டா அவருடைய ஞானத்தை இந்த தருணத்துல அறியக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பக்தி வளரும், பக்தி ஏற்படும். ந அத்ர சம்சயா. நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. அர்ஜுனன் இல்ல, நம்ம சொல்றேன், நம்மளா பார்க்க போறோம். கண்ணுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி நடக்க போறது பெருமாளுடைய உண்மையான பக்தி மனசுக்குள்ள குடிக்கொள்ள போறது. ஏன் அப்படின்னா அவனுக்கு அதிவிலட்சணமான அவருடைய பெருமையை நம்ம கேட்டிருக்கோம். புரிஞ்சு கேட்கிறோம்னு அவசியம் இல்லை, கேட்டிருக்கோம், சொல்றோம், கேட்கிறோம், நடக்கும். ஏன் அப்படின்னா பெருமாள் சொல்றானே, நான் அத்திர சம்சயான்னு சொல்றானே. அதுல ஒன்றும் குழப்பம் வேண்டாம் உனக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டாம்னு பெருமாள் சொன்னதுக்கு அப்புறம் நீ சந்தேகம் எப்படி பட முடியும்? அதனால இது நடக்க போறது, அதை நம்ம பார்க்க போறோம். என்னது? மத் விபூத விஷயம் கல்யாண குண விஷயம் ஞானம் பக்தி யோக வர்த்தனம் இது. எனக்குன்னு உண்டான இந்த ஞானமானது, நான் அதிவிலட்சணமானவன்கிற ஞானமானது, எனக்கு அனந்தமான திருக்கல்யாண குணங்கள் உண்டு அப்படிங்கிற ஞானமானது பக்தியை நம் கண்கூடாக நமக்கு வளர்க்க போறது. நம்மளுடைய பக்தி நம்ம மனசுக்குள்ள வளர போறதுங்கிறது நம்மளே பார்ப்போம். திரக்ஷசி ஸ்வயமேவ திரக்ஷசி. நீயே பார்க்க போற அர்ஜுனா. அர்ஜுனனுக்கு பொருந்தோம்னா நமக்கு பொருந்தறது இல்லையா? நம்மளே பார்க்க போறோம். ந அத்ர சம்சயா இது அபிப்பிராயா. அதுதான் பெருமாளுடைய திருவுள்ளம். நான் என்ன சொல்றது? என்னை பத்தி தானே படிச்சுட்டு இருக்கேள், உங்களுக்கு பக்தி வரப்போறது, நீங்களே பார்க்க போறேன்னு பெருமாள் சொல்றோம். பெருமாள் சிரிச்சுண்டு கேட்டுன்னு இருக்கான். இப்போ கண்டிப்பா சத்தியம் அது. பெருமாள் சிரிச்சுண்டு கேட்டுன்னு இருக்கான். அந்த பக்தியை அவன் கொடுக்க போறான். ஏன்னா அவனுடைய வாக்கை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதனாலதான் பக்தி வளர போறது. பக்தி வரும், பக்தி வளரும். ஏற்பட்ட பக்தியை யாராலையும் தடை பண்ண முடியாது. அப்பிரகம்பியேன, யாராலையும் தடை பண்ண, எந்த கும்பனாலையும் தடை பண்ண முடியாது நம்மளுடைய பக்தியை. நமக்கும் பெருமாளுக்கும் உண்டதான குடல் துவக்கு, நமக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய பக்தி, அந்த பக்தி இவனுடைய ஞானத்தினால வளரும்ங்கிறது பெருமாள் திருவுள்ள சங்கல்பப்பட்டிருக்கான். அந்த சங்கல்பத்துக்கு ஈடாக இன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம், கேட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டு இருக்கேன். பக்தி வளரும், ஒருத்தராலும் தடை பண்ண முடியாது. பார்க்க போறேள், நீங்க சாட்சியா பார்க்க போறேள். விபூதி ஞான விபாக ரூபாம் பக்தி விருத்திம் தரிசயதி அப்படின்னு. அடுத்தது, இப்படி ஏற்பட்டதான இந்த பக்தி வளரணுமே. விபூதி ஞான விபாக ரூபாம் பக்தி விருத்திம் தரிசயதி. அடுத்தது விருத்தி ஆகணும் அப்படிங்கிறதையும் பெருமாள் நமக்கு இங்க நமக்கு சொல்லித்தரோம். எப்படின்னு, அஹம் சர்வஸ்ய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிவத்மா மஜந்தே மா புதா பாவ சமன்விதாஹ. அஹம் சர்வஸ்ய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாஹ பாவ சமன்விதாஹ அப்படின்னு பெருமாள் சொல்றார். யார் படிக்கலாம் இந்த இடத்துல? ராதிகா அம்மா, காந்திமதி படிக்கிறேன். சரி படிங்க. ராதிகா அம்மா ஏற்கனவே காணும். சரி படிங்க. அஹம் சர்வஸ்ய பிரபவஹ மத்தः சர்வம் பிரவர்த்ததே इति मत्वा भजन्ते मां बुधा भाव समन्विताः. अहं सर्वस्य प्रभवः मत्तः सर्वं प्रवर्तते इति मत्वा भजन्ते मां बुधा भाव समन्विताः. அஹம் சர்வஸ்ய, சர்வஸ்யன்னு சொல்லும் பொழுது விசித்திரமா இருக்கக்கூடிய சித்து அச்சித்து அப்படி லோகமான அந்த ரூபத்துல இருக்கக்கூடிய பிரபஞ்சஸ்யன்னு அர்த்தம். அஹம் சர்வஸ்யா அப்படின்னா விசித்திர சிதச்சித் பிரபஞ்சஸ்ய பிரபவஹா, உற்பத்தி காரணம். விசித்திரமா அந்த லோகத்துல எவ்வளவோ இருக்கக்கூடிய சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள்னு இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கே, இது எல்லாத்துக்கும் பிரபவம் உற்பத்தி காரணம் யார் அப்படின்னா நான் தான் அர்ஜுனா. சர்வம் மத்தஏவ பிரவர்த்ததா இதி, எல்லாம் என்னாலதான் பிரவர்த்தி பண்றது. ஒருத்தன் பேசுறான், அடியன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா பெருமாளால தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டு இருக்கீங்கன்னா பெருமாள் தான் கேட்டு இருக்கீங்க. நீங்க கேட்கல, நான் பேசல. பெருமாளால தான் நான் பேச முடியாது, பெருமாளால தான் நீங்க கேட்க முடியாது. மத்த ஏவ பிரவர்த்ததா இதம் இதி இதம் மம ஸ்வாபாவிகம் நிரங்குஷ ஐஸ்வர்யம். யாராலையும் தடை பண்ண முடியாது இந்த ஐஸ்வர்யம்.
இல்லையா? பெருமாளுக்குனே உண்டான சுவாதந்திரியம், பெருமாளுக்குனே உண்டான ஐஸ்வர்யம், தடையே பண்ண முடியாத ஐஸ்வர்யம். பெருமாளை ஒருத்தனை பிரவர்த்தனம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது யாராலையும் தடை பண்ண முடியாது. அதனால்தான் அது நித்தியமா இருக்கு. பெருமாளுடைய சங்கல்பம் நித்தியமா இருக்கு, ஜீவாத்மா நித்தியமா இருக்கா. நித்திய வஸ்துக்கள்னாலே என்ன அப்படிங்கறத கூறத்தாழ்வான் தன்னுடைய பஞ்சஸ்தவத்துல சொல்றார். எது நித்தியம் அப்படின்னா பெருமாளுடைய நித்திய சங்கல்பத்துக்கு இலக்கான வஸ்துக்கள்லாம் நித்திய வஸ்துக்கள்னு பேர். அது நித்திய வஸ்துக்கள் கிடையாது. பெருமாளுடைய நித்தியமான சங்கல்பத்துக்கு இலக்கான வஸ்துக்கள் நித்தியமான வஸ்துக்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மா நித்தியமாக இருக்க கடவது அப்படிங்கிற பெருமாளுடைய சங்கல்பம் நித்தியமா இருக்கிறதுனால ஆத்மா என்னைக்குமே நித்தியமா இருக்கும். ஆத்மாவை அழிக்கவே முடியாது. காரணம் என்ன? அது அழியக்கூடாத தன்மையோட இருக்கணுங்கிற பெருமாளுடைய சங்கல்பம் நித்தியமா இருக்கும். அதனால அது அழிக்கவே முடியாது. ஏன்? அப்ப நித்தியங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. பெருமாளுடைய நித்திய சங்கல்பம் தான் நித்திய வஸ்துக்கள்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது சுவாபாவிகமான நிரங்குஷமான ஐஸ்வர்யம் என்ன இருக்கு அப்படின்னா, மத்த ஏவ பிரவர்த்ததா, இந்த இவன் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இவன் கேட்கணும்னு பெருமாள் சங்கல்பம் பண்றான், இவன் சொல்லணும்னு பெருமாள் சங்கல்பம் பண்றான், நடக்கிறது. சர்வ ஏவ மத்த பிரவர்த்ததா இது இதம் மம சுவாபாவிகம் நிரங்குஷ ஐஸ்வர்யம். யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஒருத்தலாலையும் தடுக்க முடியாது. சௌசீல்ய சௌந்தர்ய வாத்சல்யாதி கல்யாண குண யோகஞ்ச மத்வா அப்படின்னு அவனுக்கு அனந்தமான திருக்கல்யாண குண யோகம்னு இருக்குன்னு சொல்றோமே. என்ன குணம் அதெல்லாம்? சௌசீல்யம்னு பெருமாளுக்கு உண்டு இல்லையா? ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உம்பி என் தோழி, உம்பி என் தம்பி என்று உன் தோழின்னு சொல்றான் இல்லையா? அப்படின்னு பெருமாள் சௌசீல்யங்கிறதுனா எப்படின்னு பெருமாளை தான் பார்த்து கத்துக்க முடியும் இல்லையா? சௌந்தர்யம்னா அழகுனா கண்ணனை பார்த்தாதான் அழகுன்னா நமக்கு என்னன்னே தெரியும். வாத்சல்யம்னா எவ்வளவு தோஷம் பண்ணினாலும் பின்னாடியே கண்ணுக்களுக்கு பின்னாடியே பெருமாள் போனானே. வாத்சல்யங்கிறது அவனிடத்துலதான் பார்க்க முடியும். சௌசீல்ய சௌந்தர்ய வாத்சல்யாதி கல்யாண குண யோகஞ்ச மத்வா, அதை அறிந்து கொண்டு புதாஹா பெரியோர்களானவர், பக்திமானவர்கள், ஞானினஹா என் பற்றினதான உண்மையான ஞானத்தை உடையவர்கள், பாவ சமன்விதாஹா அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு என் பத்தினதான நினைவோடே இருந்து கொண்டு மாம் சர்வ கல்யாண குணான்விதம் பஜந்தே அப்படின்னு இல்லையா? பாவ சமன்விதாக மனசு பூரா யார் இருக்கா அப்படின்னு கேட்டா பெருமாள் தான் உட்காண்டிருக்கான். பெருமாள் மனசுக்குள்ள உட்காண்டிருக்கான் இல்லையா? அவனுடைய நிரங்குஷமான ஐஸ்வர்யம் மனசுல தெரியறது, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் மனசுல தெரியறது. அப்படிப்பட்டதான ஞானிகள் அவனையே உள்வாங்கியவர்களாய், அவனையே தன்னுடைய மனசிலே நிறுத்தியவர்களாய் மாம் சர்வ கல்யாண குணான்விதம் பஜந்தே உபாசனம் பண்ணுகிறார்கள். உபாசனம்னா என்னது? தைலதாராவது எம்பெருமானையே சதா சர்வ காலமும் நினைத்திருக்கக்கூடியதுக்கு அந்த மெடிடேட்டிங் கேப்பபிலிட்டிக்கு பஜனம்னு அர்த்தம். भावः मनोवृत्ति विशेषः मयि स्पृहया आलवः मां भजन्त இல்லையா? மயி ஸ்பிருகயா, ஸ்பிருகனா ஆசைன்னு அர்த்தம். இடத்துல ஆசை இருக்கு, அதன் காரணத்தினால என்னையே பஜனம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா பாவனாலே அதுதான் அர்த்தம்னு சொல்றேன். இந்த இடத்துல பாவ சமன்விதாகான்னு சொன்னோமே, அப்படின்னா என்னன்னு பகவத் ராமானுஜருக்கு சொல்லணும்னு ஆசை நமக்கு. பாவ சமன்விதாகனா என்னையே திருவுள்ள கருத்திலே ஆசையாக வைத்துக் கொண்டவர்களாயின்னு அர்த்தம். வைத்துக் கொண்டவர்களாயின்னு அர்த்தம் கிடையாது, நிலையாக வைத்துக் கொண்டவர்களாயின்னு மாத்திர அர்த்தம் கிடையாது. ஆசையோடே நிலையாக வைத்துக் கொண்டவர்களாய் என்னை பஜனம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸ்பிருகயா ஆலவஹா மாம் பஜந்தா அப்படின்னா, ஸ்பிருகா அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம். ஆசையா என்ன மனசுக்குள்ளேயே நிறுத்தி வச்சுண்டு என்ன பஜனம் பண்றார். சௌசீல்ய சௌந்தர்ய வாத்சல்யாதி கல்யாண குணயோகஞ்ச மத்வா உதாஹா ஞானினஹா பாவ சமன்விதாஹா. அப்படிப்பட்டதான புதர்கள், அப்படிப்பட்டதான ஞானிகள் என்னை தன்னுடைய திருவுள்ளங்களிலே வைத்துக்கொண்டு, நிலையாக வைத்துக்கொண்டு, ஆசையோடே நிலையாக வைத்துக்கொண்டு என்னை அனந்தமான கல்யாண குணங்களை உடையவனான என்னை பஜந்தே உபாசனம் பண்ணுகிறார்கள். பாவஹானா என்ன அர்த்தம்? மனோவிருத்தி விசேஷா, மனசனுடைய காரியம்தான், மனசனுடைய விசேஷம்தான். மயி ஸ்பிருகயா ஆலவஹா மாம் பஜந்தா, என்னை பஜனம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு பெருமாள் சொல்றான் இந்த இடத்துல. கதம் எப்படி பஜனம் பண்ணுவான்னு சொல்லியாச்சு இல்லையா? எப்படி பஜனம் பண்றா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? பெருமாள் அதுக்கே ஆன்சர் சொல்றோம். மச்சித்தா மத்கத பிராணாஹ போதயந்தஹ பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மச்சித்தா மத்கத பிராணாஹ போதயந்தஹ பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச அப்படின்னு பெருமாள் சொல்றான். பக்தர்கள்
தன்னை எப்படி பஜனம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அதனுடைய பிரகாரத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறான். அதை இப்ப நம்ம பார்க்கலாம். ராதிகாமா படிக்கும். அடியன் மச்சித்தா மத்கத பிராணா பூதயந்த பரஸ்பரம் கதயந்தश्च மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. அடியன் சுவாமி. 2 தடவை 3 தடவை. மச்சித்தா மத்கத பிராணா பூதயந்த பரஸ்பரம் கதயந்தश्च மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தश्च மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. அடியன் சுவாமி. அடியேன். மச்சித்தாக மயி நிவிஷ்ட மனசா, என்னிடத்திலே நிலை நின்ற மனசை உடையவர்களாய். மச்சித்தாகனா மயி நிவிஷ்ட மனசா, என்னிடத்திலே நிலை நின்ற மனதை உடையவர்களாய். மத்கத பிராணாக மத்கத ஜீவிதாக, அதனால என்னாலேயே ஜீவனத்தை உடையவர்கள். நான் இல்லைன்னா அவளுக்கு ஜீவனம் போயிடும்னு அர்த்தம். எப்படி ஒரு மீனை தண்ணியிலேருந்து எடுத்துட்டோம்னா ஜீவன் போயிடுமோ, அது போல இந்த பக்தர்களை என்னிடத்திலேருந்து பிரிக்கணும்னு நினைச்சிட்டா அவர்களுடைய உயிர் போயிடும். மத்கத பிராணாக, என்னாலேயே உயிரை உடையவர்கள். மத்கத ஜீவிதாக மயாவினா ஆத்மதாரணம் அலபமானாக இத்தியர்த்தா. அதுதான் மீனுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எப்பயும் பார்க்கிறோம் இல்லையா? மீனை தண்ணியிலேருந்து எடுத்துட்டா துடிச்சு போயிடும். பக்தர்களை எம்பெருமான இடத்திலேருந்து பிரிச்சா துடிச்சு உயிரை விட்டுருவர்கள். மயாவினா ஆத்மதாரணம் அலபமானாக, ஆத்மவ தாரணமே, ஆத்மாங்கிறது உயிர், உயிர் போயிடும் அர்த்தம். உயிரை தரிச்சுட்டு வச்சுக்கவே முடியாது. உயிரோட இருக்கணும் அப்படின்னு கேட்டா பெருமாளை பத்தி நினைக்கணும். பெருமாளை பத்தி நினைக்காம, பெருமாளை பத்தி கதைகளை பேசாம அவர்களால இருக்கவே முடியாது. அப்படி இருந்துட்டா அப்படின்னு கேட்டா உயிர் போயிடும்னு அர்த்தம். இத்தியர்த்தா மயாவினா ஆத்மதாரணம் அலபமானாக இத்தியர்த்தா. ஸ்வைஹி ஸ்வைஹி அனுபூதானு மதியானு குணானு பரஸ்பரம் போதயந்தா. அவாவா அனுபவிக்கிறாள் இல்லையா? எதையோ மற்றவாளுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறான். என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு கேட்டா, அவர்கள் என்ன அனுபவிக்கிறார்களோ என்னுடைய குணங்கள் விஷயமாக, என்னுடைய திருக்கல்யாண குணங்கள் விஷயமாக அவர்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுதோ அந்தந்த அனுபவங்களை பரஸ்பரம் போதயந்தா, ஒருத்தருக்கொருவர் சொல்லுவர்களாய், கூறுவர்களாய் அப்படின்னு அர்த்தம். போதயந்தானா சொல்லிக்கொண்டு. என்னத்தை பத்தி பேசுறா? பரஸ்பரம் பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை பத்தி தான் பேசுறா. எந்த திருக்கல்யாண குணங்களை பத்தி பேசுறா அப்படின்னா, அவர்களுக்குன்னு சில குணங்கள் ஆவிஷ்காரமாகும் இல்லையா? மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான மலரும் இல்லையா? அந்த திருக்கல்யாண குணங்கள் மனசுல பூர்ணமா ஏற்படும். அந்த மனசினுடைய அனுபவம் ஏற்படும் இல்லையா? தன் விஷயமான அவர்களுக்கு மனசுல ஏற்படக்கூடியதான அனுபவத்தை பரஸ்பரம் ஒருத்தருக்கொருவர் போதயந்தா சொல்லிக் கொள்பவர்களாய். மதியானி திவ்யானி ரமணீயானி கர்மாணிச்ச கதயந்தா அப்படின்னு சொல்லிட்டு, என் விஷயமான திவ்யானி ரமணீயானிச்ச கர்மாணி. அப்பா, பெருமாள் எப்படி திரும்ப மலைய தூக்கினா, பெருமாள் எப்படி திரும்ப காளிய நர்த்தனம் பண்ணினா, பெருமாள் எப்படி திரும்ப ராட்சசர்களை அப்படியே அழிச்சான். 14,000 ராட்சசர்களை சின்ன பாலகனாக இருக்கக்கூடிய ராமனும் லக்ஷ்மணனும் அப்படிதான் அழிச்சான். திவ்யானி ரமணீயானி, நினைச்சு பார்க்கவே முடியாது இல்லையா? மதியானி திவ்யானி ரமணீயானி கர்மாணிச்ச கதயந்தா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா ராசக்கிரீடை பண்ணினான். அவன் புல்லாங்குழல ஊதும் பொழுது ஒருத்தரால தன்னுடைய காரியத்தை பார்க்க முடிஞ்சதோ அவர்கள்லாம் ஓடி வந்துட்டார்கள். அவ சின்னவாளா குழந்தை எதுவுமே கிடையவே கிடையாது. பெண்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா, மகர்ஷிகள் தான் இடைச்சிகளா வரணும்னு ஆசைப்பட்டார்கள். அந்த பெண்களுக்கு அந்த பிரம்மானுபவம் பெருமாளுக்கு பிரத்யட்சமா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, அதனால ஓடி போனார்கள். அந்த மாதிரி எங்க நடக்கும்? ராசக்கிரீடை நடந்தது. யாருக்கு அந்த கிடைக்கும் அந்த அனுபவம்? அவனுடைய திவ்ய குழலை கேட்கும் பொழுது, குழலோசையை கேட்கும் பொழுது தன்னையே மறந்து போனார்கள். பெருமாளை பத்தியே தான் இடையர்கள் இடைச்சிகள் தயிரை கடையும் பொழுதும், பாலை கடையும் பொழுதும், வெண்ணையை கடையும் பொழுதும் பெருமாளுடைய கதைகளை பத்தியே சொல்லிட்டு இருந்தாள். ஏன் அப்படின்னா, தியானி ரமணியானி கர்மாணிச்ச கதையும் தான். அவர்களால சொல்லாம இருக்க முடியாது. துஷ்யந்தீச்சா ரமந்திச்சா, சந்தோஷப்படுறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. வக்தாரஹா தத் வச்சனேன அனன்ய பிரயோஜனேன துஷ்யந்தி. யார் சொல்றாளோ அவனுடைய திருக்கல்யாண குணங்களையும், அவனுடைய சேஷ்டிதங்களையும், அவனுடைய திவ்யமான சேஷ்டிதங்களையும், அவனுடைய திவ்யமான ரூபத்தையும் யார் சொல்றாளோ அந்த சொல்லுகையே வேற ஒரு பிரயோஜனம்னு தனியா கிடையாது. எதுக்காக பெருமாளை பத்தி பேசுற? பிரயோஜனம் எல்லாம் கிடையாது. மோட்சம் கிடைக்க போறதா? மோட்சம் கூட பிரயோஜனம் கிடையாது. என்னத்துக்கு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. அவளால சொல்லாம இருக்க முடியாது. சொல்லிட்டே இருக்கணும். சொல்லிட்டா இருந்தா சந்தோஷப்படணும்.
எதுக்காக சந்தோஷப்படுறா? சொல்றதுனாலேயே சந்தோஷப்படுவா. யுவக்தாரா தத் வச்சனேன அனன்ய பிரயோஜனேன துஷ்யந்தி. வேற ஒரு பிரயோஜனம் கிடையாது, சொல்றதுதான் பிரயோஜனம். அதனால சொல்லுகையே காரணமாக, சொல்லுகையே பிரயோஜனமாக சந்தோஷப்படுவர்கள். ஸ்ரோதாரஹாச்ச தத் சிரவணேன அனவதிக அதிசய பிரியேன ரமந்தே. ஸ்ரோதாரஹா இருக்காளே, அவளுக்கும் வேற பிரயோஜனம் கிடையாது. அதை கேட்கும் பொழுது அனவதிகமான அதிசயமான பிரியம் ஏற்படும், மனசுல அவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். அதனால ரமிக்கிறார்கள். பெருமாளுடைய திருக்கல்யாண கணங்களை போய் அப்படியே ஆழ்ந்து அனுபவிக்கிறார்கள். வேற ஒரு பிரயோஜனம் கிடையாது. சொல்றவர்களுக்கும் சொல்றதே பிரயோஜனமாக கொண்டு சொல்லுகிறார்கள். கேட்கிறவர்கள் அந்த கேட்ட மாத்திரத்துல அனவதிகமான அதிசயமான பிரியம் எம்பெருமானிடத்தில் ஏற்படுறது. அதுக்கு ஒரு அளவே இருக்காது. அப்படிப்பட்ட அதிசயமான பிரீத்தி இவர்களுக்கு முன்னாடி ஏற்படலையே. ஆனா பக்தர்கள் வாயிலாக கேட்கும் பொழுது அப்படிப்பட்டதான பக்தியும் பிரியமும் பிரீத்தியும் எம்பெருமானிடத்துல நிலை நின்றதான ஒரு தன்மையும் ஏற்படும். அதனால அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால மச்சித்தாக மகி நிவிட்ட மனசா, என்னிடத்திலே நிலை நின்ற மனசை உடையவர்களாய், மத்கத பிராணாக மத்கத ஜீவிதாக மயாவினா ஆத்மதாரணம் அலபமானா, என்னை பிரிந்த மாத்திரத்திலே ஆத்மா போகும் அளவுக்கு இருக்கக்கூடிய என் விஷயமான ஆத்மாவை உடையவர்களாய், ஸ்வைஸ்வைஹி அனுபூதான மதியான குணானு பரஸ்பரம் போதையந்தகா, என்னுடைய திருக்கல்யாண குணங்கள் விஷயமா அவரவர்களுக்கு ஏற்பட்டதான அனுபவங்களை பரஸ்பரம் போதையந்தகா, மற்றவர்களுக்கு சொல்லுமவர்களாய், மதியானி திவ்யானி ரமணீயானி கர்மாணி கதையந்தகா, என்னுடைய திவ்யமான ரமணீயமான நிறைய கர்மாக்களை சேட்டிதங்களை திவ்ய சேட்டிதங்களை திருவிளையாடல்களை பரஸ்பரம் சொல்லிக் கொள்ளுவர்களாய், துஷ்யந்தீஜா ரமந்திஜா வக்தாரஹா தத்வச்சனேன அனன்ய பிரயோஜனேன துஷ்யந்தி, சொல்லும் அவர்கள் அது சொல்லுவதையே பிரயோஜனமாக கொண்டு வேறு ஒரு பிரயோஜனத்தை பாராது எதிர்பாராது சந்தோஷப்படுவர்கள். கேட்பவர்கள் அந்த கேட்ட மாத்திரத்திலேயே எம்பெருமானிடத்திலே அவனுடைய திருக்கல்யாண குணங்களை கேட்ட மாத்திரத்திலேயே அனவதிகமான பிரீத்தி ஏற்பட்டு அதனாலே அவனுடைய ஆழ்ந்த திருக்கல்யாண குணங்களில் அமிழ்வர்கள். ரமந்தே அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகான ஒரு அத்தியாயத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சொல்றதுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. 9 மணி ஆயிடுத்து. இப்போது இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீயை நமஹ. ஸ்ரீதராய நமஹ. அடியேன்